கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் என்ன நாள் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? இது கர்த்தருடைய ஓய்வு நாள். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக என்று தேவனாகிய கர்த்தர் 10 கட்டளைகளில ஒவ்வொரு மனுஷருக்கும், இஸ்ரவேலுக்கு அல்ல மனுஷருக்கும் அவர் எழுதி கொடுத்தார். ஆமென். இந்த நாளில ஓய்வு நாளை எல்லாரும் ஆசரிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த கொரோனால பார்க்குறீங்க, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம் எப்படிலாம் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இப்போ நான் பேசிக்கொண்டிருக்க நமக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. வியாதிகள் வரும், பலவீனம் வரும், துன்மார்க்கம் நேரிடுவதும் நீதிமானுக்கும் வரும். ஆனால் எல்லாவற்றையும் தப்பிப்பதற்கு தேவன் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலும் தப்பித்துக் கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நித்தியத்துக்கும் நாம் போய் உள்ளே சேருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு வழி, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இனிமே இந்த காலகட்டத்தில் இந்த பூமியில நல்லா வாழணும், இன்னும் நல்லா இளைப்பாறுதல் வரும், காலமெல்லாம் சகஜமாகும்ன்ற நம்பிக்கை அற்று போயிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொரோனா வந்தபோது எல்லாரும் கொஞ்சம் பயந்தாங்க. அப்படியே அந்த பாவத்தோட அந்த கொள்ளை நோயோட பழகி போனதுனால இப்ப பாருங்களேன், யாரும் என்னன்னே சொல்ல தெரியல, என்ன நடக்குது, ஏன் இப்படி ஆச்சுன்னு. ஆனா உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் இது எதனால வந்தது என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களை நோக்கி இந்த 7ஆம் நாளிலே இன்னும் அவர் தன்னை தாழ்த்தி, ஹல்லேலூயா, அவர் சாயங்காலத்திலே ஆவி 14ஆம் தேதி தன்னை தாழ்த்தி தன் வஸ்திரத்தையே அவர் எல்லாவற்றையும் கழற்றி வைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் இறங்கி வந்து தன்னை அவர் வெட்கப்படுத்தினாலும் கூட தன் சீடர்களுக்கு முன்பாக, தன் பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் என்ன செய்தாரு? தன் வஸ்திரத்தை கழற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதற்காக மனுஷன் வஸ்திரத்தை கழற்றுகிறான்? அதனாலதான் இப்ப பாவம் பெருகி நிக்குது. ஹல்லேலூயா. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் மரித்த அந்த நாளை மறந்து போய் மறுதலித்து பேசினதுனால தான் இப்படி நடக்குதுன்னு நாம சொல்லுவோம் உறுதியா. ஏன்னா தேவனுடைய சத்தியத்தை பொய்யாய் உபதேசிக்கும் பொழுது தேவனுடைய கோபம் வரும். தேவன் எழுதி கொடுத்த 10 கட்டளைகளுக்கு விரோதமா இது நமக்கல்ல, அது இஸ்ரவேலுக்கு என்று சொல்லும் பொழுது வரும். ஆமென். அறுக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் இது கர்த்தருடைய காலம், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. அதோட உக்கிரத்தை யார் தாங்கிக் கொள்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது மகா உக்கிரத்தினுடைய நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செப்பனியாலாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆமென். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் எழுதி கொடுத்ததுக்கு இன்னும் நியாயாதிபதிகள் வாதாடி கொண்டிருக்கிறாங்க. கற்பனைப்படிதான் வாழ்ந்தா வேலைக்கு ஆகாதுன்னு இன்னைக்கு சண்டேல போய் வொர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டம் கூடி எல்லாரும் போய் இங்க கொரோனால ஜனங்களுக்கு ஜெபிக்காம ஆண்டவர்கிட்ட போய் பரிதாபம் கொள்ளுன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சி பிரார்த்திக்காம தன் சொந்த பிள்ளைகளுக்கும் சபைக்கும் கர்த்தாவே நாங்கள் பாவம் செய்தோம், 7ஆம் நாளிலே ஓய்வு நாளை ஆசரிக்காதபடி ஆட்டுக்குட்டிகளுக்கு தவறாய் நாம் போதித்தோம் என்று சொல்லி இனிமேல் நான் போதிப்பேன் என்று சொல்வீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே நான் பரிதாபம் கொண்டேன் என்று சொல்லுவார். ஆமென். அவர் எல்லாரையும் கொண்டு போடணும்னு நினைக்கிற தேவனே கிடையாது. அவர் கொல்லுவதற்கு நாம் தான் அவரை தூண்டி விட்டுருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஓய்வு நாள் இப்ப நான் ஆசரிச்சேன்னா நீ சாகக்கூடாதுன்னு சொல்வீங்க. நாளைக்கு ஓய்வு நாள் ஆசரிப்பேன் என்ன நிச்சயம்? அதுக்குதான் நீதியின் வழியில, நீதியின் பாதையில, கட்டளைகளில நடப்பேன், நடக்க முடியும், எனக்கு இது இருதயத்துல நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் விட்டு இப்ப அவசரமா நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா தேவன் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆமே. இந்த நாளிலாவது கூட ஆண்டவர் கேட்கிறார். அந்த பஸ்கர் சாயங்காலத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து சீடர்களோடு கூட அவர் பேசுறதெல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆகமத்திற்கும் அவர் பந்தியில உட்காரும் பொழுது என்னென்ன காரியத்தெல்லாம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதே 14ஆம் தேதி எல்லாருமே விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆமென். அதில் கூடவே இருந்தவங்க யார் தெரியுங்களா? அவர் அவ்வளோ கலிலேயா கடற்கரையில வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லா சீடர்களையும் இவன் எனக்கு உகந்தவன், இவனை மேல் சபையை கட்டுவேன், ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அவர் தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. எல்லாரும் கூடவே இருந்தாங்க. ஆனா 14ஆம் தேதி, ஆவி 14ஆம் தேதி என்ன செய்தாங்க? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நடுராத்திரியே எஸ்கேப், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. பிடிக்கிற வரைக்கும் கூட இருந்தவங்க காட்டி கொடுத்து ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் யார் தெரியுமா இருந்தாங்க? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் யார் தெரியும் இல்லையா?
வேதத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கரைச்சி கொடுத்தவங்க தான். அவன் தான் தூதன். அவன் தான் கடைசி வரைக்கும் இருந்தான். கொண்டு பிறகு கூட கொண்டுட்டு கலர்ல வச்சுட்ட பிறகு கூட வந்து என்ன செய்யறான், கூடவே இருந்து வந்து முத்திரை போட்டு போனவன் அவன் தான். பொய்க்கும் பிதாமா இருக்கிறவன் கூடவே இருந்தான் பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களாலையும் என்னாலையும் கூட ஆண்டவர் கூட எப்பொழுதும் இருக்க முடியுமா என்றால் இன்றைக்கு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த 7ஆம் நாளில இங்கே புதன்கிழமை ஆட்டுக்குட்டியானவர் ஆவி 14ஆம் தேதி மரித்தார் என்றால் 3ஆம் நாளிலே நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார் என்றால் நீங்களே சொல்லுங்க. 14, 15, 16, 17 3ஆம் நாள் போடுங்க. அப்போ எத்தனை தேதி நான் சொல்லுவேன், நீங்களே சொல்லிக்கங்க. அப்படியே நான் சண்டே வருதா, சாட்டர்டே உயிர்த்தெழுந்த நாள் 7ஆம் நாள். சும்மா ஆண்டவர் 7ஆம் நாள் இது வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பீர்களாக எழுதி கொடுக்கல. அவர் ஞானமுள்ள தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய உபதேசம் எப்படி உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, டிக்ஷனரி போல தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு மனுஷன் அவர் சிந்தனை எடுத்து இதுதான் 100% என்று ஆராய்ந்து அவர் போதித்துக் கொண்டிருக்கிறான். இல்ல, கர்த்தரிடத்துல போய் நாம் நிற்கும் போது, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு உண்மையாகவே நாங்க இப்படி போதிச்சோப்பா, நீங்க இதுக்கு என்ன அர்த்தத்தை வச்சு நீங்க எழுதுறீங்கன்னு கேட்கும் பொழுதுதான் உண்மையா வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம தாழ்த்தி கொள்ள வேண்டும். என் சிந்தைக்கு அருமையான அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி நான் போதித்திருக்கிறேன் என்ற தாழ்மை நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுகிற அளவுக்கு நாம் ஞானிகள் அல்ல. அவர் வானத்தை எப்படி சிருஷ்டித்தார், அவர் கட்டளை எதுக்கு கொடுத்தார், எல்லாத்தையும் ஆராய்ந்து தியானிக்காமல் இந்த நாளில் இன்னைக்கு சோரம்பை இன்னைக்கு ஞானமில்லாம ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் 10 கட்டளைகளை தேவனாகிய கர்த்தர் பார்த்து எழுதி அவர் கொடுத்தார். அன்றைக்கு உடைச்சு போட்டுட்டாங்க, இன்றைக்கும் கற்பனையே எங்கனே செல்ல 7ஆம் நாள் என்று சொன்னாரு அவர்கள் பாவிகள் என்று சொல்லி முத்திரை போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கேட்கிற அருமையான சகோதரியே, தேவன் எழுதி கொடுத்த கட்டளை நான் இனி இந்த நாளிலிருந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த மரண ஓலமிடுகிற தேசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் எங்களையும் பார்த்து தேவனாகிய கேட்கிற ஒரே கேள்வி, 7ஆம் நாளை நான் ஆசரிப்பேன். ஆவி 14ஆம் தேதி அவர் மரித்தார், ஆட்டுக்குட்டியானவர் மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த சத்தியத்தை ஒருவரால் மறுதலிக்க இனி முடியாது என்பதை உறுதியாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் ஆமென், பரலோக ராஜ்யத்துக்குள் நிச்சயமாகவே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இனிமேலாவது நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். இன்னைக்கு பெரியவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க, அவங்க சந்தோஷம், அவங்க பாக்கெட்ல இருக்க பணத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா ஜாம்னு பாவத்தை செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு நடுத்தருல ஒன்றும் தெரியாதபடி தத்தினுடைய மாட்டி சிக்கி அந்த பிள்ளைகள் படுகிற பாட்டை தான் அந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தலைகளை வணங்கி நாம் செபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கலாம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ஆமென் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல தாவீதுக்கு அநேக பசிகள் உண்டு, நிறைய பசி எடுக்கும் தாவீதுக்கு. இன்னைக்கு தாவீதை குறித்து எடுக்கிறதுக்கு நான் நீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு காரியத்தை நாம் தியானித்து நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்த வேண்டும், இனி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தாழ்மையோடு கூட தாவீதை போல ஆமென் நாம் இருப்போம். ஆனால் கர்த்தர் எனக்கு பிரியமானவள், எனக்கு ரூபவதி என்று சொல்லி சகோதரியே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எல்லாருக்கும் பசி உண்டு, ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட 2 பசி. ஹல்லேலூயா. அந்த 2 பசி இந்த நாளிலே நாம் பார்த்து அந்த பசி நம்முடைய வாழ்க்கையில நீ வரக்கூடாது, அப்படிப்பட்ட பசி என்று சொல்லி என் பிள்ளைகளுக்காக நான் இனி வாழ போகிறேன், என் பிள்ளைகளை நான் உருவாக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே தேவன் மீது தாகம் கொண்டு அவர் மீது பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த கொரோனா மத்தியிலே நான் நிற்க போகிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை அவரோடு கூட பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே இடம் காப்பவரே என்கிற பாடல். அப்படிதான் இல்லை, எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். எங்க போய் ஒழிச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க பாத்ரூம்ல இங்க கொரோனா வருதுன்னு சொல்லிட்டு எந்த மூலையில மலையில எங்க போய் மலையே மேல விழுந்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கடங்களை தட்டி உற்சாகமாய் பாடுங்கள். கர்த்தர் சுத்திகரிக்கிற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். காண்பவரே
இந்த நாளிலே 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், தாவீது நாத்தான்வேலு மூலமாய் தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் பத்சேபாளோடு கூட செய்ததான பாவத்தை ஆண்டவர் அப்படியே நாசுக்கா அழகாக ஆண்டவர் தெரிவித்து பதிலை வாங்கினார் என்று நமக்கு நல்லா தெரியும். அது 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இது எருசலேமுடைய வாசல்களை தாவீதுடைய இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தாவீதை குறித்து அது எடுத்த காரியத்தை மறுபடியும் தியானிக்காதபடி இந்த நாளிலே இந்த அதிகாரத்துல அநேக காரியங்களோடு தாவீது மாத்திரமல்ல, நாத்தான்வேல் இருக்கிறார், தாவீது இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், அதுல சாபம் இருக்கிறது, பத்சேபாள் இருக்கலாம், அவருடைய பிள்ளை 7ஆம் நாள் இருக்கிறது, அதுல பிள்ளை இறந்து போயிருக்கிறது, இறந்து போன பிறகு காரியங்கள் எவ்வளோ இந்த ஒரு அதிகாரத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் தாவீது செய்த அவர் விபச்சார பாவத்தை தான் இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தாவீது செய்த விபச்சார பாவத்தை இன்றைக்கு புட்டு வைத்து தாவீது அப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில நீங்க சொல்வீங்களா? நான் சொல்லுவேன், நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். நான் செய்யவே இல்லையே, நான் ரொம்ப பரிசுத்தவான்கள், நான் உங்கள் குடும்பமாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நீங்க என்ன சொல்வீங்க? பெருமையா சொல்வீங்க, அப்படிதானே? இல்ல, ஏவாள் விபச்சாரம் செய்தாள், அப்படியே நீங்களும் நானும் அந்த பாவத்தை செய்தவர்கள் தானே. அப்போ தாவீது குறித்து இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு பாவத்தை மாத்திரம் சொல்லி தாவீதை திட்டுவதற்காக அல்ல. ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறோமே. இன்றைக்கு தாவீதை போல இதோ தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி, யாரு? அவர் மேலே கோபம் உண்டுகிட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இப்படி ஒரு பாவத்தை செய்துக்கிட்டா உங்க மேல கோபம் வருமா? ஆமென். அப்பொழுது நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா நீ பத்சேபாளோடு இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தாயல்லவா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டிருக்கலாமே? கேட்கவில்லை. ஏன்? தாவீதோட சுபாவம் தெரியும். செஞ்சுட்டு அப்படியே நான் நல்லவர், நான் செய்யவே இல்லை, ஆமென், ஏதாவது ஒரு பொல்லாப்பு, ஏதாவது ஒரு குற்றம், ஏதாவது ஒரு சொல்லி நீ சமாளிச்சிடுவே. ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய நீதியின்படி அங்கு வரும்பொழுது ஆண்டவர், இதோ உனக்கு இருக்கிற இந்த பாவத்தை நீ செஞ்சிருக்கிற, இனிமேலாவது உனக்கு இருக்கிற கொஞ்சம் நீதியில நீ உண்மையை சொல்றியான்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா விசாரிக்கும் பொழுது உண்மையாகவே தாவீது நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் விசாரிக்கும் பொழுது க்ளோரி, இத்தனை சாபத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல தாவீது தேவன் முன்னிலையால் அவர் தனக்கு தானே அவர் சாபத்தை வர வைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அவன் மரணத்துக்கு பாத்திரன் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் இரக்கமற்றவன், அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. இந்த ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் கேட்காம இருப்பதற்கு காரணம் என்ன? தாவீதுக்கு கொடுக்க பெரிய தண்டனை, தாவீதுக்கு வரப்போகிற தீர்ப்பு, இது தாவீது வாயிலேயே வர வைக்கலாம்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாரு? தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். 12வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது, பட்டயத்தால உரியாவை என்ன செய்றாரு? அவரை சாகடித்து, உரியாவை சாகடித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக நீ எடுத்துக்கொண்டு, 10வது வசனம், கர்த்தர் அந்த சாபம் என்னவென்றால் அசட்டை பண்ணுகிறவன். ஆமென். 12வது அதிகாரம் 10வது வசனம், இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி, என்ன பண்ண? ஆண்டவரை அசட்டை பண்றது. நமக்கு தேவையான பாவம் ஒண்ணு செய்யணும்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு அடையணும்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகணும்னா, நீதி அந்த இடத்துல நிற்கும் பொழுது அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்களாம் இல்லையா, இவங்களாம் இல்லையா, ஆமென், இப்படிலாம் பார்த்துட்டு போது இருந்து என்ன லாபம்? அவருடைய வழியில நடந்து என்ன லாபம்? ஒன்னும் ஆகலையே. அவர் அமைதியில தான் இருக்கிறாரு. ஆமென். சரீரத்துக்கெல்லாம் இப்ப அப்பெல்லாம் அடி விழுறதில்ல. ஆனா இப்ப பாக்குறோம், கொரோனால எங்க விழுது? சரீரத்துல விழுது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரீரத்துல செய்யற பாவம், ஆமே, இப்ப நியாயப்பிரமாணம் அடிச்சிட்டாரு அப்படின்னு, அப்ப சரீரத்துக்கு அடி வாங்கினது, அதனால சரீரத்துக்கு உடனே கல் எடுத்து அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. அது சரீரத்துக்கு. அதனால நியாயப்பிரமாணம் நமக்கு இல்ல, நமக்கு அதெல்லாம் கிடையாது, அழிச்சிட்டாரு. ஏன்? இப்ப வரப்போறதெல்லாம் ஆத்மாவுக்கு. ஆமே, தெரியும், ஆத்மாவுக்கு தான் தண்டனைன்னு தெரியும். ஆனா ஜனங்களை, ஆட்டுக்குட்டிய, அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை திருடுறதுக்கே ஆண்டவர் இங்க வந்து தாவீதுக்கு என்ன செய்யறாரு? தீர்ப்பு கொடுக்கிறாரு. நியாயப்பிரமாணம் உண்மையாவே அழிஞ்சிச்சுதான். சரீரத்துல இப்ப யாரும் கல்லெடுத்துலாம் கொன்றதெல்லாம் கரெக்டு தான், இல்லதான். கண்ணுக்கு கண்ணு இல்லதான், பல்லுக்கு பல்லு இல்லதான், கரெக்டு தான். ஆனா அங்கதான் கொண்டு போட்டீங்களே, சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டுட்டீங்களே ஆண்டவரை. ஆட்டுக்குட்டியான அரைஞ்சிட்ட பிறகு உனக்கு எதுக்கு கல் எடுத்து போட்டு கொண்டு போடணும்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும். ஆமே, அப்ப சரீரத்தில் அடி வாங்கிறீங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி சரீரத்துல கொண்டு போட்டு சரீரத்தில் அடி வாங்குகிறீங்களா? ஆமே, அல்லேலூயா. ஆகானை கொண்டு போய் அவன் திருடுனான்னு சொல்லி அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனை கொடுத்தாங்க. கல் எடுத்து கொண்டு போன குவியலா, கற்குவியலா நிக்க வைத்து, ஆமே, இதாகவரையும் பள்ளத்தாக்கு என்று நிறுத்தினாங்க சாட்சியாக. ஆனா அவன் செத்து போயிட்டாங்க. அவன் ஆத்மா எங்க போச்சு சொல்லுங்க? நியாயப்பிரமாணத்தின்படி இதான் கேட்கிறேன். அது அழிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அப்பவே வந்த தீர்ப்பு. சரீரத்தில் அடிச்சு கொண்டு போட்டாங்க, சரீரத்துக்கு வந்த தண்டனை. ஆமா, இப்ப அது நமக்கு இல்லை. சரி, அப்ப அவன் ஆத்மா எங்க போச்சு? ஆகானுடைய ஆத்மா எங்க போச்சு? உயிரோட பாதாளுக்கு. அவன் குடும்பம் முழுதும் அவன் ஒருத்தன் செஞ்சான். அவன் செய்த பாவத்துக்கு அவன் ஆடு மாடு பிள்ளை குட்டி எல்லாம் எங்க போச்சு? உயிரோட எல்லாருக்கும் முன்பாக பாதாளத்துக்கு போச்சு. ஆண்டவர் ஒவ்வொரு கல்லெடுத்து கொண்டு போடும் போது அவன் கண்ணெதிரி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பாதாளத்தை காமிப்பார். ஆமே, பாதாளம் எங்க இருக்குது? கீழே அப்படியே நோண்டி உயிரோட பலந்து அப்படியே என்ன செய்யறாங்க? கல்லெடுத்து கொண்டு போட்டு அப்படியே புவியில நிக்க வச்சு போறவங்க வரவங்களாம் அதோட முடி போடல. போறவங்க வரவங்களாம், இது தெரியுமா, இது ஆகானுடைய, ஆகான்ற ஒருத்தன் இருந்தான், இவன் என்னென்ன பண்ணா தெரியுமா, அப்படியே ஊர் அப்படியே போகும், 10 தேசத்துக்கு போகும். அப்படியெல்லாம் ஒரு சாட்சி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை வச்சு செஞ்சார். இன்னைக்கு அதே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து இப்ப எத்தனை பேர் இந்த தாவீதுடைய பாவத்தை செஞ்சிருக்கிறீங்க? போதிக்கிறவங்களே நின்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போதிக்கிறவங்களே செஞ்சுட்டு இருக்காங்க. நான் செய்யலையேன்னு சொல்றீங்களா? ஆபி 14ஆம் தேதி அவர் மரித்தாருன்னா, அவர் மரித்தனாலேயே மறைச்சிட்டு மறுதளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை மரித்தான்னு சொல்றீங்க. நீங்க செய்யறது உபச்சாரம் தானே? அப்ப ஒத்துக்கோங்க. சரீரத்துல செய்யறதா ஒரு உபச்சாரமோ? உண்மையான உபச்சாரம் எது தெரியுமா? தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாய் தூஷிக்கிறதும் அதை மறைக்கிறதும் அசட்டை பண்ணுகிறது தான் உபச்சாரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இன்னைக்கு நான் பரிசுத்தமுள்ளவள், பரிசுத்தமுள்ளவன் என்று சொல்ல நீங்க பிரியப்பட்டா தேவனுடைய கற்பனைகளின்படி அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கடைசியில தாவீது அவர் எப்படி ஆண்டவர் சாட்சி கொடுத்து எழுதினார் இல்லைங்களா? ஆமென். மனுஷன் செய்கிற பாவம் எல்லாம் என்னது? ஆண்டவருக்கு தெரியும், பிறக்கும் போதே தெரியும். இது உபச்சாரம் செய்யும், இந்த டேட் முதல் கொண்டு இந்த நிமிஷத்துல திருட்டுத்தனமா செஞ்சுட்டு வந்து நல்லவோட சொசைட்டிக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நல்லா உட்காந்து இருக்கும் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கொரோனா டைம்ல ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு உணர்ந்து, தகப்பனே, நீங்க ஒரு குழந்தையாக தாயின் வயிற்றுல வெளிவந்தவங்க தான், நீங்களும் குழந்தையதான் இருந்தீங்க. அல்லேலூயா. உங்களை குழந்தையா இருக்கும்பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார் இல்ல? இன்னைக்கு நீங்க பெரிய ஆம்பளையா ஆனா நின்று ஒரு தகப்பனா நீங்க இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க துடிச்சிங்களே, இன்னைக்கு உங்க பிள்ளை துடிக்கிறது இல்லையா? இன்னைக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தேவன் கிட்ட நீங்க என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஒன்னும் செய்ய தேவையில்லை. யாரும் குழந்தைகளை பத்தி யாரும் பேசுறது இல்ல. குழந்தைங்க எக்கெடுக்கிட்டா என்ன, அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் தேவனை அசட்டை பண்ணி போட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. குழந்தை அங்க துடிக்குது, குழந்தை அங்க வேதனையில துடிக்குது, சொரணை இல்லை. குழந்தை அங்க வேதனையில துடிக்குது, ஃபீவர்ல துடிக்குது, சரீரம் முழுதும் அவையும் துடிக்குது, சொரணை இல்லை. இப்படிப்பட்ட தகப்பன் பூமியில இருக்கீங்களா? உங்க வீட்டுல யாராவது இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க மாறணும். ஆமென். இந்த கொரோனால துடிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொருவரும், அதை பார்த்தாவது இன்னைக்கு நீங்க துடிக்கணும். இன்னைக்கு துடிக்கணும். இன்னைக்கு உங்க பிள்ளைக்காக நீங்க முழங்கால் போடணும். இல்லைன்னா இந்த சத்தியம் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தகப்பனையாவது மாற்றும் என்று நான் விசுவாசிக்க. ஏனென்றால் நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது, நான் ஆண்டவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை ஒரு குழந்தைக்காக என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் குழந்தை எது தெரியுமா? அது பரிசுத்தம் உள்ளது. இந்த நாளிலே
இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தைக்கு விரோதமாய் எதிர்த்து பேசவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் பொல்லாப்பு வரும். ஏனென்றால் ஒரு குழந்தைக்காக யாரும் இதுவரைக்கும் உபதேசித்ததாய் நான் பார்க்கவே இல்லை. நான் சந்தோஷம், ஏன் சந்தோஷம், ஏன் புருஷன், ஏன் மனைவி, ஏன் குடும்பம், ஏன் சொத்து, ஏன் எனது ஏமாம்சம் இல்ல. இனி உனக்குன்னு சொல்லி போல ஒண்ணுமே கிடையாது. தாவீது போல சொல்லிட்டு ஓடி போயிடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் என்று அவர் சாட்சியா என்று அந்த ரங்கத்துல நீ மாம்சம் ஒன்று கூடி பெற்றெடுத்த பிள்ளைகள் வெளியிறங்கமா அசிங்கமா இன்னைக்கு நிர்மாணமாய் வியாதியும் கேவலத்தில் விழுந்து கிடப்பதற்கு காரணம் என்ன? அந்த ரங்கத்துல நீங்க செய்த பாவம், அந்த ரங்கத்துல நாம் செய்கிற பாவம் என்றைக்காவது ஒரு நாள் வெளியிறங்கமாக்கப்படும். ஹல்லேலூயா. க்ளோரி. இந்த நாளில உண்மையாகவே உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க அழுவீர்களானால், நானும் ஒரு தாய்க்கு குழந்தை, எனக்கும் பலவீனமான பிள்ளை உண்டு. ஆமென். இந்த நாளிலே நான் கதறி அழுது தேவ சமூகத்துல நான் ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம், ஹல்லேலூயா, ஒவ்வொரு தகப்பனையும் குறித்து இதோ சொல்ல போகிற இனி எடுக்க போகிற காரியத்துல சத்தியத்துல ஒவ்வொரு தகப்பனும் எந்த கல்லா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பணம் படைத்து ஐஸ்வர்யமானா இருந்தாலும் சரி, ஆமென், உடைக்கப்படணும். இனி மனுஷனா மாறணும். இனி இரக்கமுள்ள தகப்பனா மாறணும். இன்னைக்கு தூக்கம் வரக்கூடாது. இன்னைக்கு கண்ணுல தண்ணி வரணும். முழங்கால் போட்டு இந்த சமூகத்தை அந்த பிள்ளைய வாழ வச்சுட்டு நான் போவேன் சாவன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஈவு இரக்கமற்ற தகப்பன் யாராவது நீங்க இருப்பீர்களானால் இருக்கிறீங்க. அதனால தான் மென்டல் ஹாஸ்பிட்டல், அதனால தான் வியாதி, அதனால தான் அனாதாசிரமங்கள், அதனால திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், உயிரோடு இருந்த பிள்ளைங்க வீட்டுக்குள்ள அனாதையா இருக்கிறாங்க. ஆமென். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். சும்மா வேதத்துல தாவீது பண்ணாரு, அவருக்காக அவர் செஞ்சதை எடுத்து பேசுறதுக்கு நான் ரொம்ப நீதிலாம் நாங்க வாழல. ஹல்லேலூயா. எல்லாருமே பாவத்தை செய்தவர்கள் தான். மறைச்சிட்டு எங்க நான் பரிசுத்தமுள்ள சொல்வதற்கு இன்னும் எத்தனை காலம்? தேவன் நிற்கும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதனால கர்த்தர்களோடு கூட அவர் பேசுவாராக. 10வது வசனம், கர்த்தர் சென்ற சாபம் என்ன சொல்ல, நீ என்ன அசட்டை பண்ணிட்ட, நீ அசட்டை பண்ணி அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணிடுது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டைதான மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனின் பட்டைதால கொன்று போட்டாய். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதாவது அவனை என்ன செய்யறாரு? முறைப்படி கொண்டு போட்டுட்டு இவர் மனைவியை எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு சகோதரனே, இன்னைக்கு உயிரோட உன் மனைவி பக்கத்துல தான் இருக்கிறார். ஆனா நீ இன்னொரு மனைவி எடுத்துக்கொண்டது என்ன? உயிரோடு பிள்ளைகளோடு கூட தான் வசிக்கிறா. உன் அடுத்த மனைவியை எடுத்துக்கொண்டது என்ன? அல்லது வேசியோடு போனது என்ன? ஆமே, என்ன இப்படி ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்காரி இப்படி பேசலாமா என்று சொல்லி நீங்கள் கேட்கிறீங்களா? நான் பேசலனா இன்னும் உங்க பிள்ளைங்க கெட்டு போயிடும். ஆமே, இதெல்லாம் பரிந்து பேசுகிற சத்தியம் இது அல்ல. ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரியில அட்லீஸ்ட் இது உண்மை, இது சத்தியம், நான் பரிசுத்தமாவேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள வரணுங்கிறதுக்காக தான் என்னோட ஸ்தானத்தை விட்டு நான் பேசுகிறேன். ஒரு தாயா இருந்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே, தாவீது உரியாவை கொன்னுட்டு அவர் எடுத்துக்கிட்டார். சரி, கொன்னு போட்ட பிறகு எடுத்துக்கிட்டாரா? இல்லையே. மனைவியா கொன்னு போட்ட பிறகு அவர் எடுத்துக்கிட்டாரா? அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும் போதுல எடுத்துக்கிட்டார். 2 விதமா எடுத்துக்கொண்டார் தாவீது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க பிள்ளை, உன் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுதே எங்கேயோ போய் எடுத்துட்டு இருக்கிற, எங்கேயோ போய் எடுத்துக்கிட்ட. ஆமென். கர்த்தர் பார்க்கிறாரு. சொல்லிடு, ஆண்டவருக்கு முன்னில சொல்லிடு. சரி, மனைவி வெளியே போயிருக்கிறா, அந்த நேரத்துல நீ எடுத்துக்கிட்ட. மனைவி வெளியில சொந்தக்கார வீட்டுல இருக்கிறா, அம்மா வீட்டுல இருக்கிறா, நீ எடுத்துக்கிட்ட. ஆமென். ஹாஸ்பிட்டலுக்கு உன் பிரசவத்துக்காக போயிருக்கிறா, அந்த நேரத்துல நீ எடுத்துக்கிட்ட. ஹல்லேலூயா. நீ எடுத்துக்கிட்ட விதம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். க்ளோரி. என் சரீர சுகத்துக்காக, என் சரீர பாவ சந்தோஷத்துக்காக உன்னை நீயே சீரழித்து கொண்டது நிமித்தமா உன் வாழ்க்கையில நடந்த காரியங்கள் திரும்பிப்பார். நாளிலே சகோதரனே, வாலிபனே, நீ இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்திருப்பாயானால், அல்லது செய்வதற்கு தருணம் பார்த்து கொண்டிருப்பாயானால், அல்லது செய்வதற்கு திட்டம் இருப்பாயானால், இதை செய்தே தீருவேன் என்று சொல்லி நீ திட்டமிட்ட
திட்டமிட்டு அப்படியே நடத்தி செய்வேன் என்று நீ உன் ஆத்துமாவில் திட்டமிட்டிருப்பாயானால் இன்றைக்கு ஓடி போயிடு அவேசின் மடியில விழுந்து விடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தப்புவிப்பார் கடைசி நிமிடம் வரைக்கும். அவர் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொன்னார்? பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது இருப்பதாக என்று சொல்லி தாவீது செய்த அந்தரங்கத்தில் செய்த பாவத்தை அப்படி அவர்களுடைய தாவீதுடைய பிள்ளைகள் மூலமாக வெளியரங்கமாய் அவர் செய்து முடித்த தேவன். ஹல்லேலூயா. ஆமென். சாமுவேல் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். உரியாவை ஆமென் பரிசுத்தமுள்ள அந்த மகனை என் தாவீது மதுபானத்தை ஊற்றி கொடுத்து சாயங்காலத்துல வெறிக்கும். தாவீது 7ஆம் நாள் என்றால் என்னன்னு தெரியுமா? சாயங்காலம் தொடங்கி சாயங்காலம் ஆமென் சாயங்காலத்துல தான் தேவ மகிமை வரும், தேவனுடைய பிரசன்னம் வரும். அதனால பகல்லாம் வராதல்ல. தேவன் எழுதி கொடுத்திருக்கிறாரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சாயங்காலத்துல தேவனுடைய வெளிச்சம் நீதியின் சூரியன் சாயங்காலத்தில் உதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஓய்வு நாளை சனிக்கிழமையில உட்கார்ந்து ஆசரிக்க வேண்டிய தாவீது, நீ சாயங்காலத்துல உரியாவை வெறிக்க பண்ணினது என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சத்தியம் மறந்து போச்சு. நம்ம சரீரம் பாவத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது பைபிள் எல்லாம் வெளியே போயிடும். ஆமென். பைபிள் எல்லாம் எல்லா ரூம்களும் வெளியே போயிடும், தூரம் போயிடும், பெட்ரூம்ல இருந்து வெளியே போயிடும், ஆர்டர் வெளியே போயிடணும். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷம் வரும்போது அது சந்தோஷம் கிடையாது, பாவத்தினால் வருகிற சந்தோஷம். அந்த சந்தோஷம் வரும் பொழுது எப்படி என்ன செய்யணும்? ஆண்டவர் தூரம் போயிடும். க்ளோரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை ஒத்துக்கிட்டு பரிசுத்தமா இந்த கொரோனா டைம்ல பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும். பாவம்னு ஆண்டவர் அழகா ஒரு பொதுவான ஒரு பெயரை வச்சிருக்கிறார் தெரியுங்களா? எதுக்கு? உங்களுக்கு தான். பாவம் செய்தவர்களுக்கு தான். இந்த பாவத்தை தான் பிள்ளைகளுக்கும் அசிங்கமா சொல்லக்கூடாதுன்னு தான் பாவம் என்று பொதுவாய் அவர் பெயர் வைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாவத்தை வெளியில இருக்கிறது செய்யும்போது விபச்சாரனே வேசியே அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்? என் பிள்ளைங்க அதை செய்திருக்கிறபடினால அவனை மன்னிக்கிறேன், வந்துரு, பரிசுத்தமாக்குவதற்கு நீ வந்துரு, ஓய்வு நாள்ல வந்து அமர்ந்து காத்துரு, உன்னை நான் பரிசுத்தமாக்குறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை குற்ற உணர்வுல இருப்பீர்கள், ஆனால் அந்த நாளில கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக்குவதற்கு நீங்கள் உங்களை இறங்கி கொடுத்துட்டாலே கர்த்தர் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 12வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கும்பொழுது இல்லைன்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை தாவீது இல்ல ஆண்டவரே, நான் செய்யவே இல்லை, நான் அப்படி செய்யவே மாட்டேன், நான் உங்க பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நாசுக்கு அப்படியே தீர்க்கதரிசி அனுப்பி அவர் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஆக்சுவலா 15வது வசனத்துல தாவீதை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாகடிக்க அங்க சொல்றாரு ஆண்டவர். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆமென். தாவீது பாத்தீங்களா, அவர்கிட்ட இருக்கிற சுபாவம் என்ன? நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையா அவர் விசாரிக்கும் பொழுது கோபம் உண்டு. அவர் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுடைய ஸ்தானத்தில் இருந்து அவர் இப்படி ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாலும் ஆமென் நீதான் என்று சொல்லி, அந்த மனுஷன் நீதான் என்று சொல்லி முகத்துக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தின பிறகு நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ததினால எப்படி தாவீதை சாகடிக்கணும்னு ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு. ஆண்டவருடைய நீதியின்படி தாவீதுக்கு மரணம். ஆமென். எப்படி உரியா செத்துட்டாரு? உரியா ஒரு மனுஷன், அப்பாவி ஒரு மனுஷன் சாகடிச்ச ஒருவன் உயிரோடு இருக்கலாமா? தாவீதுக்கு ஒரு குற்றமும் செய்யலையே. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? இங்க மரணம் கொடுப்பதற்காக, மரண தீர்ப்பு கொடுப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். இப்ப இந்த வேலையில எப்படி அவன் அந்த தாவீதுக்கு எப்படி தப்பிவித்தா, எப்படி தண்டனையிலிருந்து கொஞ்சம் இறக்கம் கிடைச்சது? நீங்க யோசிச்சு பாருங்க. அங்க சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்படின்னா எப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்தால் நான் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டா ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? இல்ல. ஆமென். ரத்தம் சிந்திதான் ஆகணும்.
செய்த பாவத்துக்கு ரத்தம் சிந்தனாம மன்னிப்பு ஃபர்ஸ்ட் கேட்கணும். கேட்டுட்டு ரத்தம் சிந்தனை தான் கிடைக்கும். அப்படியே நான் ஜெபிச்சிட்டேன், நான் செஞ்ச பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நான் கேட்டுட்டேன், அவர் என்ன மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது உணரவே இல்லை. அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுடைய நடக்கையில, உங்க பேச்சில, உங்க செயலில, உங்க பார்வையில பரிசுத்தம் விளங்கும், நீதி விளங்கும். தாழ்மையோடு பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க. செய்த குற்றம் நீங்கி விடுதலையோடு கூட சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் தாவீது செய்தது, நான் பாவம் செய்தேன், அவர் மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக தாவீதே தனக்கு அவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான்னு ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து அவர் சொல்றார் பாருங்க. தேவனுடைய நீதி, அவன் மரணத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் நிற்கிறார். அதே தேவனுடைய தீர்ப்பை தாவீது தனக்கு தானே அவர் சொல்லி கொண்டபடினாலே, நான் பாவம் செய்தேன் என்று தானே அவர் உணர்ந்து அவர் சொன்னபடினாலே, இப்பொழுது அந்த சாவு எங்க போகுது? எங்க போகுது? தாண்டி போகுது. எங்க தாண்டி போகுது? அப்படியே தாவீதுக்கு அந்த இப்ப தாவீதை பார்த்து, தாவீது நீ ஒத்துக்கிட்ட, சரி உனக்கு நீ தண்டனைலாம் சொல்லிட்ட, ஆனா இப்ப நான் உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், நீ சாகுறியா நீ பெற்றெடுத்த பிள்ளை சாகட்டுமான்னு கேட்டா தாவீது என்ன சொல்லியிருப்பாரு? உண்மையாகவே நான் செத்துறாண்டவரேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு பிள்ளைக்காக அவர் அப்படிதான் சொன்னார். என்ன சாகடிச்சிருக்கலாமே, நான் செத்துருக்கலாமே, அப்சலோமே என் பிள்ளையே நான் அவர் கதறி அழறாரு. அப்படி ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே அவர் தன்னை தாழ்த்தி அவர் மன்னிப்பு கேட்டபடினாலே இந்த மரணம், தாவீதுடைய மரணம் அப்படியே எங்க செய்து 14வது வசனத்துல, நீ இப்படி எல்லாம் நீ அறிக்கைட்டு சரி, ஆனாலும் நீ கர்த்தருடைய காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்த அப்படின்னா உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். இன்னைக்கு எத்தனை பேர் என் பிள்ளைன்னு எல்லாம் சந்தோஷமா நீங்க சொல்றீங்க? அல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கிறோம். ஆனா நிறைய தகப்பன்மார்கள் உண்டு, பிள்ளைகளை சபிக்கிறதும், அடிக்கிறதும், கொண்டு போறதும், சாபம் வர்றதும், அப்படிப்பட்ட தகப்பன்கள் உண்டு. அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அப்படி இல்லை. பாக்கெட்ல காசு இருந்தா பிள்ளைகளை கொஞ்சிற தகப்பன்கள் உண்டு, கையில காசு இல்லைன்னா அப்படியே சபிக்கிறதும், தூரம் கிட்ட கூட வராத தகப்பன்கள் உண்டு. இந்த நாளில அப்படிப்பட்ட தகப்பன்லாம் நீங்க இருக்கீங்களா? இல்ல என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா ஏன் ரத்தம் துடிக்கணும்? இங்க அதுக்குதான் தாவீது, உனக்கு தான் நான் மரணம் கொடுத்துருக்கிறேன், இப்ப அந்த மரணத்தை நீ என்ன செய்யற, நீ பார்க்கணும். எப்படி உன் பிள்ளை அடிக்க போறேன், அடிச்சது கேவலமா அது படுற பாடு அப்படியே மூச்சு அரைக்கும், அப்படியே மேலும் கீழும் வாங்கும், ரத்தம் சிந்தும், லூஸ் மோஷன் போகும், ஆமென், ஃபிட்ஸ் வரும், எல்லா வியாதியும் வரும், கேவலப்பட்டு போகும், ஆமென், சரீரெல்லாம் அடி வாங்கும், ஒண்ணு விட்டு 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 வாங்கி மரணம், அந்த ஜீவன் போகுதோ கண்ணால நீ முகமுகமா பார்க்கணும். பக்கத்துலயே உட்காரு, உன் பிள்ளை பக்கத்துல, அந்த பிள்ளை அப்படியே துடிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் மரணத்தை நீயே பார்க்கணும். எப்படி? நீ சாகிறத நீ பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பிள்ளை சாகுது, நானா சாகுறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, பிள்ளை இப்படியெல்லாம் இருக்குது, சாக மாட்டேங்குது, இப்படி இழுத்துட்டு வாங்குது, செத்து போனா நல்லா இருக்குன்னு சொல்ற எத்தனை தாய் தகப்பன்மார்கள் உண்டு. இன்றைக்கு வாயை மூடிக்கொள்ளுங்க. பிள்ளையை படித்து கேவலமா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து இப்படி ஒரு சிந்தை உங்களுக்குள்ள சிந்திப்பீர்களானால் கூட அந்த தண்டனை உங்களுக்கு வரும். சிந்தித்திருக்கிறீங்களா? சிந்தையில, வாயில யாருக்கும் சொல்லாம உள்ளுக்குள்ள சொல்லியிருக்கிறீங்களா? உங்க பிள்ளை கேவலப்பட்டு இருக்கும்போது இது என்னைக்கு போகுமோ, என் நித்தம் என் ஜீவனை வாங்குது, என் பிராணம் வாங்குது, இழுத்து எனக்கு தொல்லையா இருக்குது, இனி எத்தனை காலம் தான், ஐயோ இது சாகவும் மாட்டேது, எனக்கும் சாக வர மாட்டேங்குது. எத்தனை பேர் உள்ளத்துல நீங்க சொல்றீங்க? ஆமென். வியாதி உள்ள பிள்ளைங்க, இது கர்த்தரால நினைச்சா கூட சுகமாக முடியாது என்ற அளவுக்கு கேவலப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கூட தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழ வைக்க முடியும். அப்படியானால் உங்க வார்த்தை உள்ள உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அந்த பிள்ளைக்கு விரோதமா சிந்திக்கிற சிந்தனை, அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்க முடியாதபடிக்கு சொல்லுகிற தகப்பனே, இந்த நாளில அந்த பிள்ளையை பார்க்க கூட பெட்ரூமுக்கு வர்றது கிடையாது. ஏதோ ஒரு ஆயா வச்சுட்டு, வேலைக்காரி வச்சுட்டு, நர்ஸ் வச்சுட்டு, அதுக்கு பாக்கெட்ல இருந்து தேவையான எல்லாவற்றையும் உங்களால கொடுக்க முடியும். ஆனால் மோஷனையும் யூரினையும் ஆகாரம் பெசஞ்சு ஒரு வாய் ஊட்டி அதை அள்ளி அடிச்சு மாப்பிளை போட்டுக்கொண்டு அதை தூக்கி கொண்டு வெளியே உங்களால சந்தோஷமா வர முடியுமா? 4 பேரோட பார்க்க உங்களால வர முடியுமா? வர மாட்டீங்க.
உள்ள பேக் பண்ணி வச்சுட்டு நீங்க மட்டும் வருவீங்க. அவமானம், நிந்த, அசிங்கம். இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடிபட்டு குற்றுயிரான், கொலையிறான், நிர்வாணமாய் அவர் சதையா கிழிஞ்சி பிச்சு எடுத்து நமக்காக வழியெல்லாம் நடந்து வந்ததை நீங்க நினைச்சு பார்க்கணும். நீங்க எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்க, உங்க அப்பா கோடி கோடியா 3-4 தலைமுறை சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம், பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. உங்களால நீங்க பட்ட வேதனை, நீங்க பட்ட உபத்திரவம், நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஈடு இணையா ரத்தத்தை சிந்தி அந்த பிள்ளையை ஜீவனை கொடுக்கிறதுக்காக மறுபடியும் தாவீது அந்த பாவம் செய்தாலும் மரணத்துக்கு ஏதுவான கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்துருச்சு, நிச்சயமாய் சாகும். நான் மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டா, தீர்ப்பு மாற்ற முடியாது. ஆனாலும் தாவீது உட்கார்ந்தாரு பாருங்க. எப்படி? ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், இது மேல ஒண்ண முடியாது. எத்தனை சொல்ல பிறகு நான் என்ன உட்கார்ந்து ஜெபிச்சு என் ஜெபம் அப்படியே பறந்து போயிடுமா? ஆமே. ஆனாலும் தாவீது பாத்தீங்களா, அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அது பிள்ளை அடிந்தா அது கேவலப்பட்டு கேவலமா இருந்தது. கேவலம்னா என்னங்க? வெறும் உயிர் மட்டும் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. சாப்பாடு போகாது, ஏதோ ஒரு கண்ணை மட்டும் விழிச்சுக்கிட்டு உயிர் மட்டும் அப்படி ஊசல் ஆடி இருக்குது. கேவலம் பார்க்கிறாரு. ஆனாலும் தாவீது என்ன செய்யற தெரியுங்களா? பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி, ஆனாலும் என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆனாலும் என் ஆண்டவர் நல்லவர், ஆனாலும் என் பிள்ளை கைவிட மாட்டான், என் பிள்ளைய விட்டு விலக மாட்டான், என் பிள்ளைக்கு அவன் சுகத்தை தருவா. நான் பாவம் செஞ்சுட்டு தான், ஆனாலும் என் பிள்ளைக்கு அவன் சுகத்தை தருவா. இப்படி உங்களால தேவனை நோக்கி முறுமுறுக்காக தேவனை மேலேயே பழி சொல்லுவீங்க. சகோதரனே, உங்க பிள்ளை கேவலமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய பாவத்தை யாரும் அறியாமல் இருக்கிறாங்கன்னா நீங்க இன்னும் தைரியமா பேசிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்துட்டாரு, கர்த்தர் பார்த்துட்டார். இன்னைக்கு விசாரிக்கிறார், கேவலமாய் இருக்கிறத விசாரிக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவருக்கு முன்பாக உட்கார்ந்து அந்த குற்றம் விசாரிக்கும் பொழுது நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உட்கார்ந்துருங்க, மறைக்காதீங்க. மறைச்சிட்டு நடமாடுவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா என்ன சிஸ்டர்? நான் போய் எல்லாருமே கதவை தட்டி, நான் தெரியுமா நான் விவசாயம் செஞ்சுட்டேன், நான் வேசித்தனம் செஞ்சுட்டேன், நான் தேவனை கபடி மீறிட்டேன், எல்லாரும் போய் தண்டோரை போட்டு சொல்லிடுவா? அப்படியானா அப்படி சொல்ல தேவன் அப்படி சொன்ன நீங்க செய்த நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? தாழ்மையோடு இருக்கிறீங்களா? தேவ சிந்தையோடு இருக்கீங்களா? பரிசுத்தத்தோடு இருக்கிறீங்களா? நீதியில இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கற்பனைப்படி நடக்கிறீங்களா? உத்தமத்தில் இருக்கிறீங்களா? செய்த பாவத்தை ருசிக்கிறீங்களா? செய்த பாவத்தை சிந்தனையில வைக்கிறீங்களா? செய்த பாவத்தை திரும்ப செய்யணும்னு சந்தோஷம் காட்டுறீங்களா? சிந்திக்கிறீங்களா? சிந்தனை செய்கிறீங்களா? ஏதோ ஒரு விதத்துல அந்த பாவத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, யெகோவா ராபாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரே, நீ அந்த பாவத்தை செய்திருந்தும் அந்த பாவத்தை இன்னும் செய்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாய் பிள்ளை பிழைக்காது. நான் செய்கிற பாவம் அன்றைக்கும் தெரியவில்லை, இன்றைக்கும் தெரியாது என்று சொல்லி நீங்கள் இன்னும் அந்த பாவத்தை நீங்கள் பின்தொடர்ந்து நீங்கள் போவீர்களானால் அல்லது தொடர்ந்து இருப்பீர்களானால் இல்லை செய்வேன். அன்றைக்கு மறைத்தது போல இன்றைக்கும் என்னை ஒருவரால் காண முடியாது என்று சொன்னாலும் அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருவரும் இல்லை. அவன் சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமுமாய் மதி வெளியரங்கமாய் இருக்கிறது என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த வீடுகளுக்குள்ள கேவலமாய் இருக்கிறதோ, எந்தெந்த பிள்ளை அடிக்கப்பட்டு அவன் வேசித்தனத்தினால, விபச்சாரத்தினால, ஏதோ குற்றத்தினால அல்லது நீங்கள் செய்யாமல் இருக்கலாம், உங்க தகப்பன் செய்திருப்பார். அல்லேலூயா, உங்க தாய் செய்திருப்பார்கள் அல்லது உங்க முற்பிதாக்கள் செய்திருப்பார். முற்பிதாக்கள் மேல பழி போட்டுடலாம், நம்ம தப்பிச்சிடலாம். இல்ல, ஒத்துக்கோங்க, தாவீது போல ஒத்துக்கோங்க. சகோதரனே, உங்க நாமத்தின் நிமித்தம் பிள்ளை செத்து போனது பெயர் வரக்கூடாது. அவன் என் பிள்ளை சாக கூடாதுன்னு இந்த சந்ததியில் நான் வரப்போறேன் அல்லவா, இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக எல்லா ஜனங்க மனம் திரும்ப வைப்பதற்காக வரப்போகிறேன். தாவீது என் பிள்ளை சாக கூடாது, அதுக்காக
அதுக்காக தான் ஆண்டவர் அங்க வந்து நான் தான் அனுப்பி கேட்கிறாரு, என் வாயிலிருந்து ராஜாவா உருவாக்கி வச்சிருக்கிறேனே, அடி சாவலுக்கு முன்பாக என் நாமத்துக்காக என் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறானே என்று சொல்லி பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினானே. இன்னைக்கு என்னை நிந்திக்கும்படி இவன் செய்த காரியத்தை இதோ ராஜாவா இருக்கிற இவனுடைய வாயிலிருந்து வருகிற நீதி என்னவென்று சொல்லி அங்கு வந்து ஆண்டவர் விசாரிக்கிறார். ஆமென். தேவனை போல தீர்ப்பு அப்படியே தாவீதுடைய வாயில வந்ததினால இரக்கத்தை பெற்றார். ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த இரக்கம் எப்படி வந்தது? அந்த மகனுக்கு வந்ததான தீர்ப்பு அப்படியே அந்த பிள்ளைக்கு வந்தது. யோசிச்சு பாருங்க. ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்க வீடுகளுக்குள்ள எங்காவது இருக்குதா? உங்க வீடுகளுக்குள்ள எங்காவது இருக்கிறதா? இல்ல அப்படிப்பட்ட கேவலமான பிள்ளைகளை எங்காவது போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டீங்களா? இல்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை எங்காவது போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் நீங்க சேர்த்துட்டீங்களா? அப்படிப்பட்ட உங்க பிள்ளைகளை, கேவலமா இருக்கிற பிள்ளைகளை, ஐயோ என் ஜாதி தலைமையை ஏற்றுக்கொள்ளல, அக்கம் பக்கம் என்னால வாழ முடியல, நான் எங்கேயும் ஒரு கல்யாணத்துக்கு எங்கேயும் போக முடியல, நான் சுதந்திரமா நான் இருக்க முடியல, இந்த பிள்ளை இப்படி இருக்கிறதுனால கட்டப்பட்டு நான் அப்படியே இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சரீரத்துல பெறவில்லைன்னு சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்காவது அனாதாஸ்திரத்தை சேர்த்திருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லது எங்காவது ஒரு இடத்துல போய் கண்காணாம தூக்கி போட்டு சாகடிச்சிட்டீங்களா? அல்லது எங்காவது தூக்கி எங்காவது வீசி அடிச்சிட்டீங்களா? என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைய கொண்டு போய் எங்காவது போட்டுட்டீங்களா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த சத்தியம் எல்லாம் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுறவங்களுக்கு இல்ல, நல்லா பகட்டா வாழறவங்களுக்கு இல்ல. ஆமென். இது அடிபட்டவங்களுக்கு தான். உங்க குடும்பத்துல யாராவது வியாதியோடு இருக்கிறாங்களா? பிரியமான சகோதரி, இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க உறவினர்கள் எல்லாம் நிந்தையும் பரியாசமாக பேசி சிரிக்கிறாங்களா? தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாக வாசப்படியில அவர் வருவார், வந்து தட்டுவார், உங்க நிந்தியை அவர் நீக்குவார். உங்க பிள்ளையை பார்த்து பார்த்து வேதையோடு ரத்த சிந்திட்டு கொண்டிருக்கிற மகனே, மகனே, தகப்பனே, இன்றைக்கு நீங்க கண்ணீரிட்டு அழுங்க. உங்க கண்ணீருடைய தருத்துருத்திலே நிரம்பாதனாலதான் நீங்க அழுதிருக்கலாம் உங்க பிள்ளைக்காக. ஆனா நாளாக நாளாக தேவன் மீது ஒரு வெறுப்பும், இனி இந்த பிள்ளையை இனி கர்த்தரால கூட சுகமாக்க முடியாது. ஒருவேளை இந்த பிள்ளை செத்துனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், இல்ல நான் செத்துனா நல்லா இருக்கும், இப்படிப்பட்டதான ஒரு எதனால ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருப்பதனால அல்லவா சத்துரு விளையாடி கொண்டிருக்காரு, இன்னும் கர்த்தரை தூஷித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க செஞ்ச பாவம் ஒத்துக்கொண்டு கண்ணீர் வடித்து தாவீது பாருங்க, அவன் மரணம்னு சொல்லிட்டா கூட அங்க உட்கார்ந்து என்ன செய்யறாரு? தேவனுடைய தியாகத்திற்கு வந்துட்டாலும் அந்த பிள்ளைய வியாதிப்பட்டு அந்த பிள்ளையின் இடத்துல பிரார்த்தனை பண்ணி, இப்படி வியாதியோடு இருக்கிற பிள்ளையிடத்துல ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணலாம். அவன் முன்பாக அந்த பிள்ளை தாவீதுக்கு தான் சுவாசம் போகணும், தாவீதான் கேவலப்பட்டு கை கால் இழுத்து படுத்து கிடக்கணும், படுத்த இடத்துலே அப்படியே யூரினும் மோஷனும் போகணும், கை காலெல்லாம் இழுத்துட்டு போகணும், வெட்டி வெட்டி சாகணும், எதுவுமே புரியாது. அவர் மரணத்தை அவரே அந்த பிள்ளை இடத்துல பாக்குறார். தாவீது அன்னைக்கு சாயங்காலம் எழுந்து தூக்கத்திலிருந்து எழுதிய அன்னைக்கு நீ எட்டி பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறந்து கேவலப்பட்டு சாகும்னு நீ நினைச்சியா? நீ நினைச்சிருக்க மாட்ட. அப்ப உன் காலம் கையில் சுகமா தூக்கி தூக்கி இழுத்தது பாவத்துக்கு. சுகமா இச்சகமான வார்த்தைகளை நீ பேசினாய் பத்சேபாளோடு. ஐயோ எத்தனை சுகம் என்று சொன்னாய். அன்னைக்கு செய்த பாவம் சந்தோஷம் இன்னைக்கு உன் கண்ணெதிர்க்க உன் மரணத்தை நீ பார்க்கிற. ஐயோ ஆண்டவரே, இந்த பிள்ளையை சாகிறதை என்னால பார்க்க முடியல. பிரார்த்தனை பண்ணி என்ன செய்யறாரு? உபவாசித்து. உபவாசம்னா என்னன்னு தெரியும். உபவாசம் தான் நான் ரத்தம் சித்துறேன், அப்போ என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். பிரியமான சகோதரி, உங்க பிள்ளைகள் ஏதாவது வியாதி கேவலப்பட்டு இருக்கும், இல்லை யாராவது சுகமாக்க முடியாது என்ற நம்பிக்கையில இருந்தாலும் சரி, நீ ஜெபி, நீ தொடர்ந்து ஜெபி, நீ தொடர்ந்து தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணு, நீ உபவாசி. நீ உபவாசிக்கும் போது ரத்தம் சிந்துற, உன் ரத்தம் சிந்துற போது தேவன் உனக்காக பரிந்து பேசுறார். உள்ள போய் என்ன செய்யறார்? ராம் முழுவதும் ஒரு ராஜா அன்னைக்கு ரத்தாமிரத்துல
சைலண்டான் பசங்களோடு கூட. அவன் இன்றைக்கு அந்த ராஜா எங்க உட்கார வைத்தது அந்த பாவம் தரையில விழுந்து முழுவதும் தரையில கிடந்தான். அல்லேலூயா. ஐயோ ராஜா தரையில விழுந்து கிடக்கிறாரேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஓடி வந்து அவன் மாட்டேன் எழுது. அவன் வந்து எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் நான் மாட்டேன், என்னை விட்டுடுங்க, என் பிள்ளை கேவலமா இருக்குது. இன்னைக்கு எத்தனை பிள்ளை உன் பிள்ளை இப்படி கேவலமா படுத்து கிடக்குது, வியாதி டாக்டர்ஸ் கை விட்டுட்டாங்க, இனி தேராதுன்னு சொல்லிட்டாலும் சாப்பிடுறீங்க. அவே மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க, திக்கற்ற பிள்ளைங்க, கை கால் இல்லாத பிள்ளைங்க, ஊமையான பிள்ளைங்க, உடல் சரீரத்துல அங்க அமையுள்ள பிள்ளைகளை வச்சுட்டு எத்தனை பேர் மனதார ருசிச்சு சாப்பிடுறீங்க. ஒரே ஒரு நாள் அழுதிருப்பீங்க. டெய்லி அந்த பிள்ளைக்காக நீங்க ஜெபிச்சீங்களா? ஜெபிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஜெபிக்க மாட்டீங்க. தேவன்கிட்ட யுத்தம் பண்ண போவீங்க, தேவனோடு கூட முறுமுறுக்க போவீங்க, தேவனோடு தூஷிக்க போவீங்க. அப்படி போகும் பொழுது அன்னைக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது, வரும். அல்லேலூயா. தாவீது ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அவன் தேவனை நோக்கி கொடுக்கல, சுகம் கொடுக்கல, அதனால நீங்க சொன்னபடி செஞ்சுட்டீங்கன்னு சொல்லி அவர் தூஷிக்கல, முறுமுறுக்கல. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த பிள்ளை கேவலப்பட்டதுக்கு காரணம் என்ன? நீ மறிக்கிற வரைக்கும், நீ பாதாளம், நீ மண்ணுக்கு போகிற வரைக்கும் உனக்கு அந்த தாழ்மை வரணும். அமே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறேன், தேவன் இன்னும் இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுக்காம இருப்பதுக்கு காரணம் என்று உணர்ந்து இனி தேவனை நோக்கி நீ யுத்தம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. செய்த பாவத்துக்காக நீ போராட வேண்டும், மன்னிப்பு கேட்க தாழ்த்தி உன்னை பரிசுத்தமானாய் நிற்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நீதிமானாய் நிற்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நீ நட என்று சொல்லி. உத்தமன் என்றால் என்ன? உனக்கு எல்லா கெட்ட பழக்க வழக்குகள் சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்தாலும் உத்தமத்துல நீ நட. அமே ஓ நீதியில நட. கர்த்தர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதுல நீ நடந்து வர வேண்டும். யோசேப்பு அமே அங்க பாவம் வரும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை பிடித்து என்னோடு கூட சயனி என்று சொன்னான். ஆனால் யோசேப்புக்கு அந்த சூழ்நிலை வந்தது. அவர் நினைத்திருந்தால் அந்த பொத்திபாருடைய வீட்டுல ராஜாவாட்ட இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் யோசேப்பு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்த ஆனால் செய்யறேன்னு சொல்லி மறுக்கிற, ஆனா நான் செய்வேன்னு சொல்ற, ஏன் வாழ்க்கை நாசமா போகுதுன்னு சொல்ற, ஏன் சந்தோஷம் போகுதுன்னு சொல்ற. சகோதரனே, அது உனக்கு சந்தோஷம் அல்ல, அது பாவ சந்தோஷம். ஆமென். அருவருக்கு தக்க பாவத்தை செய்தபடினால் இப்படிப்பட்ட பிள்ளைகள் கேவலமாய் இருக்கிறது. இன்றும் நீ உணராமல் இருக்கிறது என்ன? ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. ஒண்ணு மனம் திரும்பு, நான் பாவம் செய்தேன்னு சொல்லு, உன் பிள்ளைக்காக பிரார்த்தனை பண்ணு, கெஞ்சு, உன் பிள்ளை பக்கத்துல உட்காரு, சுகமாகிற வரைக்கும். தாவீது உட்கார்ந்தாருல்ல, உட்காரு, முழங்கால் போடு, உபவாசம் பண்ணு. உள்ள போய் முழுவதும் தரையில கிடந்தான். கெத்செமனே தோட்டத்துல உங்களுக்காக எனக்காக தேவனாகிய கர்த்தர் அந்த தோட்டத்துல ராத்திரியில தனியா திக்கற்றவராய், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும். என்ன பாத்திரம்? இந்த பாத்திரம் தான் தாவீது ருசித்த இந்த பாத்திரம், பத்சேபாளுடைய பாத்திரம். அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர் ருசிக்க, அவே நான் இன்னும் சில நேரத்துல எனக்கு இந்த பாத்திரத்தை கொடுக்க போகிறாங்க. ஆண்டவரே, நான் என்ன குற்றம் செஞ்சேன்? நான் ஒரு குற்றத்தையும் நான் செய்யலையே. இதோ பாதாளத்தின் வல்லமைகளை ஆட்கொண்டு ஆமென் அவர் சிந்தையில இந்த பாத்திரத்தை வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அர்த்தத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே நீ ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமான சகோதரனே, செய்த குற்றத்தை ஒப்புக்கொள். செய்த குற்றத்தை நீ மறுபடியும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. ஆமென். எங்காவது மறுபடியும் போகலாமா? வீடு குடும்பத்துக்கு தெரியாமல் இதை அப்படியே தொடரலாமா? பலவிதமான எண்ணத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. பிள்ளை இப்படி இருக்கும்பொழுது மனைவியானவள் அல்லது எப்படி ஒரு சுக பாவ சந்தோஷத்தை அவர் கொடுக்க முடியும்? துன்புறுத்துறீங்க, உங்க சரீரத்தை ஒட்டீங்க, இப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்ட வாலிபனே. இந்த வயசுல நீ செஞ்சிட்டியா? உன் தாய் தகப்பனுக்கு தெரியாம, அல்லது ஒருவேளை நீ திருமணம் செய்து நீ பாவத்தை நீ திருமணத்துக்கு முன்பாக நீ செய்திருக்கிறியா? இனி செய்யாத. எங்க அந்த பாவத்தை செய்யாத நான் சொல்லல. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நீ நுழைஞ்சிருக்கிற, எங்க தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிற. கர்த்தர் உருவாக்கின தோட்டத்துக்குள்ள உன் மனைவி பரிசுத்தம் உள்ளவள் என்பதை புரிந்து கொள். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? வாலிபன் சகோதரனா நீ இருந்தனா, நீ ஒருவேளை உன் தாய் தகப்பனுக்கு தெரியாம வெளியில எங்காவது நீ விபச்சார பாவம் செய்திருந்து உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாமல் நீ ஒரு திருமணத்தை, ஒரு குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை நீ திருமணம் செய்து கொண்டிருப்பாயானால் உன் பாவ சந்தோஷத்துக்காக உன் மனைவியை துன்புறுத்தாதே. அப்படியானால் நீ மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உனக்கு மரணம் கர்த்தராலே வராமல் இருக்க வேண்டும் என்றால், அப்படியா நான் இருப்பேன் நீ சொல்வாயானால் உனக்கு பிறந்த பிள்ளையே, ஆமென், ஒன்று உன் சுபாவத்தினாலே சீரழிந்து போகும், அல்லது உன் பிள்ளை வியாதியோடு கேவலப்பட்டு போகும். இந்நாட்களை ஏன் இப்படி வந்தது என்று சொல்லி நீ உணரும் பொழுது நடுத்தர வயதுக்கு மேலும் நீ கடந்து போவாய். அப்பொழுது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லாத. நீ வாலிபத்தில் செய்த பாவம், நீ திருமணத்துக்கு முன் செய்த விபச்சாரம், உன் தாய் தகவலுக்கு தெரிய தெரியாமல் செய்த பாவம் இன்றைக்கு விசாரிக்கிற நாட்கள் வந்திருக்கிறது என்று உணர்ந்து கொள். ஆமென். உன் தோட்டத்துக்குள்ள கர்த்தர் உருவாக்கின தோட்டத்துக்குள்ள நீ வந்துட்டியா? வந்துட்ட பிறகு நீயும் உன் மனைவியும் அந்த பாவத்தை செய்யாமல் தேவனுக்கு முன்பாக, ஆமென், அது பரமையேதான் மற்றும் பரிசுத்தமாக்கு. பரிசுத்தமாக்க பரிசுத்தமாக்க உன் பிள்ளை சுத்திகரிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. ராபோஜ்ல உட்கார்ந்து கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொண்டுட்டு போய் பாவம் செய். அதுக்கு தான் ஆண்டவர் மாசம் மாசம் உன்னை சுத்திகரிக்கிறது தான் அவர் சரீரத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி பினாயிலும் பிளட்டாலும் ப்ளீச்சிங் பவுடர் பாத்ரூம்ல கொட்டினால் சுத்திகரிக்குது, சுத்தமாகுது. ஆமென். ஹல்லேலூயா. வினிகர் போட்டா எதையும் சுத்தமாகுது. என் ஆண்டவருடைய ரத்தம் குடித்திருக்கிற உனக்கு ஒரு சரீரத்தை இச்சு இன்னும் அடங்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நீ செய்த பாவம் உன்னை பின்தொடருது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சக்தி இதுதான். ஆனா உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மரணம் வரும். நீ 70 வயசுல சாக வேண்டிய நீ 50 வயசுல செத்துட்டா. உன்னை நம்பி அப்பாவியா திருமணம் செய்த அந்த மகனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாரு. உனக்கு பிறந்த பிள்ளை கேவலமா இருக்கு. அந்த பிள்ளை அனாதை விட்டு போவாயானால் ஊருக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக, அவே சத்துருக்கு முன்பாக நீ எப்படி நிற்கிறாய் என்பதை யோசிச்சு பார். உனக்கு அட்ரஸ் இல்லை, உனக்கு பேர் இல்லை. நீ அனுபவித்ததெல்லாம் என்ன? நீ திருமணத்துக்கு முன்பாக செய்த பாவ சந்தோஷம். அவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை திருமணத்துக்கு பின்பு தாவீதை போல நீங்கள் இப்படி செய்திருப்பீர்களானால் பரிசுத்தமாகுங்க. பசைவால் நீ பரிசுத்தமாகு. தாவீது நீ பரிசுத்தமாகு. உன் பிள்ளை கேவலப்பட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளில தேவனால கொடுக்க முடியும். தேவனை சுகத்தை கொடுக்கவே என் ராஜாதி ராஜா சிலுவையில, இந்த கல்வாரி சிலுவையில தன் இருகரத்தை நீட்டி அவர் தொங்கினாரே. எதற்காக? ஆமென். தன்னை ஆண்டவர் என்னை கர்த்தர் என்று எல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக இப்படி கேவலப்பட்டு அவர் மரித்தாரா? ஹல்லேலூயா. நீ செய்கிற தாவீதின் பாவம் உன்னை பின்தொடருமானால் இந்த நாளிலே கர்த்தர் சுகமாக்க முடியும். நீயே சொல்ற கர்த்தரால் சுகமாக்க முடியாதுன்னு சொல்லி நீ போய் பாவத்தை செய்திருக்க உனக்கே பலன் இருக்குமானால் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அவர் சரீரத்தின் அவயவங்கள் மூலமா சிந்தின ரத்தத்திலே ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு ரத்தத்திலே ஜீவன் இருக்கா? ஒரு ரத்தத்துல ஜீவன் இருக்குதா சொல்லு. நீ ரத்தத்துல ஓடுற அசுத்தத்தினால போய் பாவம் செய்து இன்னைக்கு ஜீவனுக்கு விரோதமா நீ நடந்திருக்க. ஹல்லேலூயா. இன்னும் என் பிள்ளை கேவலப்பட்டு இருக்கு. நான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் போடல, நான் போட்டிருக்கிறேன், ஆனாலும் என் பிள்ளை இப்படிதான் இருக்கு, நான் என்ன செய்ய முடியும் சொல்றியா? மரணம் மரணம் மரணம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு சாட்சி, உன் பேர் சொல்ல உன் பிள்ளை எடுத்து நிக்க வைக்கணும். ஆமென். எல்லாருக்கும் முன்பாக உன் அழகு பத்தி பார்க்கணும். தாவீதை போல மடியில கொண்டு வந்து போய் சின்ன பிள்ளையை கொண்டு போய் வைத்தாங்களாம். ஹல்லேலூயா. பாவம் செய்யவில்லை,
கர்த்தர் பெருமிதத்தோடு கூட சத்துருக்கள் அன்னைக்கு தூஷித்தாம அன்னைக்கு அந்த சத்துருக்களுக்கு முன்னாக என் ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நின்றாராம். ஆமென். யார் இனி எந்த பெண் என் முன்ன வந்தாலும் நான் நோக்க மாட்டேன், யோபு சொன்னது போல. அப்படி சொல்ல முடியுமா? திருமணத்துக்கு முன்பு யோசேப்பு போல சொல்ல முடியுமா? ஆமென். இதெல்லாம் அவங்களாம் பரிசுத்தவான்கள் பெருமையா பேசுறோம். இதெல்லாம் இப்ப நடக்குமா? இப்பெல்லாம் யூடியூப்ல போன்ல அப்படி செகண்ட்ஸ் அப்படி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்களாம் பாக்குது, பார்க்கலாலும் அதுவே நிக்குது, என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்லி நிக்குது. ஐயோ நான் பார்க்கல, அதுவா வந்துருச்சுன்னா அலறுதுங்க, குற்றத்தை அறிக்கை எழுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்துல இருக்கிறோம் சகோதரனே. இன்றைக்கு கேவலப்பட்டு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் புரிந்து கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, இதுவரைக்கும் உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ செய்த பாவம், அந்தரங்கத்தில் செய்த பாவம். ஹல்லேலூயா. உனக்கு தெரியும், தெரிஞ்சும் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிற, ஆனாலும் என்ன செய்யற, அந்த பாவத்துல நீங்க தொடர்ந்து இருக்கிறீங்க. உன் சரீரத்தை ஒட்டுக்கு, உன் சரீரத்தின் அவையத்தை ஒட்டுக்கு, குதிரையை கடிவாளத்தினால கட்டி அடக்குறாங்கல்ல, உன் சரீரத்தை ஒட்டுக்கு. உன் பிள்ளை சரீரம் துடிக்குது, உன் சரீரம் எதுக்கு துடிக்குது யோசிச்சு பாரு. அடங்கு, உன் சரீரத்தை பார்த்து சொல்லு, அவயவமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இச்சையை தூண்டுகிற பொல்லாத சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எரிக்கிறேன், உன்னை சுட்டரிக்கிறேன். ஆட்டுக்குட்டியா ரத்தம் ஒரு பாவ இச்சைகளை எரிக்கும்னு சொல்லு. சொல்லும் பொழுது அங்க துடிச்சு இருக்கு பாரு, உன் பிள்ளை ஜீவன் வரும். ஒவ்வொரு நரம்பலையும் ஒவ்வொரு எலும்புலையும் ரத்தத்திலையும் ஜீவன் உண்டாகும். உயிர்த்த பிள்ளை நிற்கும். மரித்த லாசர் உயிரோடு எழுப்பின தேவன் தான், ஆனால் அவர் எழுப்பினால் நம்புறதுக்கு ஒரு பிள்ளை இல்லை. இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு சுகமாக அவர் வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வாரம் நான் செய்யறேன், ஆனா அதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, தாவீது போல நான் முழுவதும் அந்த பிள்ளைகிட்டே உட்கார்ந்து அழுது உபவாசத்தோடு கூட அவர் எழுந்தார். ஹல்லேலூயா. 7ஆம் நாளில், க்ளோரி, எந்த நாளில்? 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. அந்த பிள்ளை செத்து போயிட்டுன்னு சொல்றது கூட அப்படியே பயந்துட்டு நிக்கிறாங்க ஊழியக்காரங்களாம். ஆனா இந்த 7ஆம் நாள்ல பிள்ளை செத்து போயிற்று என்று கேள்விப்பட்டு கேட்கிறார். இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன செய்யறாரு, அவங்க பேசுறத கேட்கிறார். கேட்டுட்டு என்ன சொல்றாரு 19ஆம் வசனத்துல, அந்த பிள்ளை செத்து போயிட்டோ, எப்படி தன் ஊழியக்காரன் நோக்கி பிள்ளை செத்து போயிட்டோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார். ஆமே. அந்த ஊழியக்காரங்களாம் பேசுறாங்க, பிள்ளை செத்து போயிடுச்சுப்பான், 7ஆம் நாள்ல போய் செத்துச்சுப்பான். 7ஆம் நாள்ல எப்படிப்பா சாகும்? 7ஆம் நாள்ல நீங்க கேட்கிற, நீங்க 7ஆம் நாள்ல என் வீட்டுல தரித்திரம் வரக்கூடாது, 7ஆம் நாள் என் வீடு விற்க கூடாது, 7ஆம் நாள்ல தரமட்டமா போக கூடாது, 7ஆம் நாள்ல கடன்கார வீட்டுக்கு வரக்கூடாது, 7ஆம் நாள்ல வியாதி வரக்கூடாது, 7ஆம் நாள்ல என் பிள்ளைக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, 7ஆம் நாள்ல சாபம் வரக்கூடாது, இப்படி சொல்லி ஜெபிங்க. 7ஆம் நாள் சொல்லி இருக்கிறாரு. அப்போ 7ஆம் நாள்ல செத்து போயிடுச்சுன்னா அது என்ன 7ஆம் நாள் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? 7ஆம் நாளா அப்படின்னாலே போதகர்கள் அப்படியே மறைச்சிருவாங்க. 7ஆம் நாள், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் மட்டும் படிப்பாங்க. 7ஆம் நாளாலே அவங்களுக்கு கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. 7ஆம் நாள் உயிர்த்தெழுந்த நாள், சனிக்கிழமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த நாள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்கன்னா, இன்னைக்கு உங்க பிள்ளை அது மாதிரி கேவலப்பட்டு இருந்ததுன்னா, நீங்க தாவீது போல உபவாசம் போட்டு 7ஆம் நாள்ல உட்கார்ந்து என் பிள்ளைக்கு சுகத்தை தாங்கன்னு சொல்லி உங்க தாண்டி நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, நீங்க நல்ல தகப்பன், நீங்க பரிசுத்தமுள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் காண்பார். ஐயோ எப்படி நான் அதெல்லாம் முடியாது, அதுக்கு எவ்வளவு தேவையான ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க, நான் செய்யறேன், எவ்வளவு பணம் சொல்லுங்க, அதுக்கு என்ன நல்லாக முடியுமா சொல்லுங்க, சித்த வைத்தியம் இருக்கா சொல்லுங்க, இல்ல எந்த வழி மாந்திரிகம் பில்லி சூனியம் இருந்தா எங்கன்னா கூட சொல்லுங்க, எங்கேயாவது மந்திரவாதிகிட்ட கூட தூக்கி போறேன், ஆனா நான் என் முழங்கால முடக்க முடியாது, அது சாகர வரைக்கும் நான் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, உபவாசமா என்னால போட முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்க பிள்ளை அப்படியேதான் இருக்கும், அப்படியேதான் இருக்கும். நீங்க மாறினால் ஒழிய உங்களுக்கு வந்ததான மரணம் உங்க
உங்க பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னா கர்த்தர் இதுவரைக்கும் அவருக்கு வாசல்ல நிற்கிறார். உங்களையும் கனம் பண்ணி, உங்க பிள்ளையும் கனம் பண்ணி, உங்க பேர் நிற்கும்படி, உன் சந்ததியிலிருந்து ஒரு ஒளியும், உன் சந்ததியிலிருந்து ஒரு ரட்சிப்பு, உன் சந்ததியிலிருந்து மீட்பு, உன்னை போல இருக்கிற பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கும் உன்னை கொண்டு உன் கையை தொடும் பொழுது அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கிறதுக்காக தான் உன்னை இவ்வளவு காலம் ஜீவனோட வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். எந்த வீடுகளுக்குள்ள இது சுகமாக்கவே முடியாதுன்னு சொல்லி, இது சாபம், இது பரம்பரை சாபம், இது மாந்திரிகம், இது பில்லி சூனியம்னு சொல்லி உங்களை இன்னும் அப்படியே பயப்பட வச்சுட்டு இதோ அதிலே ஒரு இதுல இருக்கீங்களா, வேதனையில இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களால முடிஞ்ச மட்டும் நீங்க முழங்கால நின்று ஜெபிங்க. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி முறுமுறுக்க கூடாது, அவரை பார்த்து தூஷிக்க கூடாது. ஏனென்றால் நீ உபச்சார பாவம் செய்திருக்கிற, எப்படி அவர் கொடுப்பாரு? கொடுக்க முடியாது, முடியவே முடியாது. ஆமென். தரவே முடியாது, சத்தியத்தின்படி தரவே முடியாது. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும். எப்படி? சிந்தையில பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவருக்கு அதுதான் சிந்தையில பாத்திரத்தை, அந்த பாத்திரத்தை எடுத்த போது அந்த பாத்திரத்துல என்ன இருக்கு? வார்த்தை, மண்ணா இருக்கு. இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன், இதை வாங்கி புசி. இதுல என்ன இருக்கு? இந்த பாத்திரத்துல ரத்தம் இருக்கு, இதை வாங்கி குடி. எதுக்கு? உனக்கு சிந்தையில தூண்டி விடுவான். அவன் எடுத்தெடுப்பு நீ ஓடிட மாட்டீங்க பாவம் செய்ய. உன் சிந்தையில ஃபர்ஸ்ட் வரும். உன் சிந்தையில வந்தாலும் உன் கால் நகரும், உன் சிந்தையில வந்தாலும் உன் கை 10 வருடம் நெளியும். உன் சிந்தையில சாயங்காலத்தில் எழுதி எட்டி பார்த்து அவன் அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனாலதான் வந்துச்சு, போய் கூட்டிட்டு வந்த. ஹல்லேலூயா, அப்படிதானே? அப்ப சிந்தையில உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க சிந்தையில நான் ஒரு விபச்சாரக்காரன், நான் வேசித்தனம் செய்தவன், ஆண்டவர் என்ன உண்டாக்கினாரே அவரை நிந்திக்கும்படி, சத்துருகள் தூஷிக்கும்படி நான் செய்திருக்கிறேனே, அந்த பாவத்தை உணர்ந்து தாழ்மையோடு கூட நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருப்பீங்களா? ஹல்லேலூயா. உங்க கேவலப்பட்ட பிள்ளை எடுத்து மார்புல தூக்கி போட்டுப்பீங்களா? அள்ளி ஆசையால தட்டி தடவி குடிப்பீங்களா? அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை காதுல வாயில சொல்லுவீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்திரு, நீ மரித்தா கூட ஜீவனோடு கூட சர்வ வல்லமை தேவனோட மடியில உன்னை உட்கார வைப்பாங்க, நான் போக மாட்டேன்னு சொல்ல உங்களால முடியுமா? ஒரு ஆண் பிள்ளை மனைவிக்கு நல்ல சாரியோ ட்ரெஸ்ஸோ சாப்பாடு போறதுல ஆணோட அழகு, புருஷனோட அழகு அதல்ல. புருஷ லட்சணம் பரிசுத்தம். புருஷன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பாவத்துக்கு அனுபவிப்பதற்காக அல்ல, சரீர சுகத்திற்காக அல்ல. தோட்டத்துல உன்னை உண்டாக்கினாரே ஆதாமே, நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை நிந்தித்திருக்கிறார், அவன் தோட்டத்தை சீர்கெட்டு போய் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த தோட்டம் பூட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தர உன் தோட்டத்தை தர, உன் தோட்டத்துக்குள்ள சாயங்காலத்துல அசிங்கம் அக்கிரமம் கதவை தர ஒருவன் சத்தத்தை கேட்டால் நான் அவனுக்குள்ளாக பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். பிரியமான சகோதரனே, இது எல்லாருக்கும் அல்ல. நீங்க உண்மையாகவே உங்க பிள்ளைங்க இனி பாவத்துல வரக்கூடாது, என் பிள்ளைங்க இப்ப ஆரோக்கியமா இருக்கு, ஆனா நீங்களும் ஹல்லேலூயா இனி என் பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்வீர்களானா, நினைப்பீர்களானா, இதை கொஞ்சம் கவனிங்க. ஆனால் பாவம் செய்யாத ஒருவனும் இல்லையே எழுதிருக்கிறதே. என் பிள்ளைங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க சொல்ற பிள்ளைங்கன்னா போய் வெளியே பாவம் செய்யுது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? நடிக்கிறார்கள். இந்த நடிப்பு ஒரு நாள்ல வரும். விசாரிப்பாங்க. அவர் வந்து அப்பா விசாரிக்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? கேவலமா இருக்கும், வலி தாங்க முடியாது, கதறி அழுதாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது, பாயனம் மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய தூஷிகள், கர்த்தருடைய சத்துகள் தூஷிக்கும்படி பாவத்தை செஞ்சுட்டு ஏன்னா ஆண்டவருக்கு ரத்த கண்ணீர் விட்டிருக்கிறாரு. அவருடைய சத்தியால் அவருடைய தீர்ப்பு மாற்றணும்னா நீங்க தாவீதை போல என்ன செய்யணும்? பிள்ளைக்காக உட்காரணும், அந்த பிள்ளையோடு பேசணும், அந்த குழந்தையை எடுத்து மடியில வைக்கணும், அவனோட வார்த்தை சொல்லணும். அது காதுல விழுதோ கேட்கலையோ, புரியுதோ புரியலையோ, எடுத்து வச்சு உட்கார்ந்துட்டு
என் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் விட மாட்டேன். நான் பாவிதான், என் தேவனை நான் நிந்தித்தேன் தான், நான் தூஷித்தேன் தான், நான் வேசித்தனை செய்தேன் தான். ஆனா இன்றைக்கு இந்த பாவத்தை எரிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாவத்தை அழிப்பதற்கு என் ஸ்வரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாவத்தால கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு தருணத்தை நீ தருவீரானால் மரணத்தில் இருக்கிறவர்களை விடுவிப்பதற்கு சுத்தமாக்குவதற்கு என்னை ஒரு பாத்திரமாய் நீ பயன்படுத்துவீரானால் என் பிள்ளைக்கு ஜீவனை கொடு, உமக்காக சாட்சியா இருப்பேன் என்று சொல்லி நீங்க சொல்வீர்களானால் நிச்சயமாகவே இதை கேட்டு கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளையுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் என் ஆண்டவர். இதோ உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அப்பமே என் அப்பம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அப்பத்தை புசிங்க. கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய கட்டளையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஓய்வு நாளை ஆசரிங்க. 7ஆம் நாள் பிள்ளை செத்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. செத்து போயிடுச்சுன்னு சொன்ன உடனே தாவீது பாத்தீங்களா, தாவீதோட குணம் எப்படி தெரியுங்களா? இருக்கிற வரைக்கும் அப்படியே ஆடுறது, எப்படி பார்க்கும் போது வேசித்தனை செஞ்சிருது, அப்படியே குற்றத்தை வரும்போது அப்படியே ஒப்புக்குறது, ஆமாமா நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்றது, அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்வீட்டை பார்க்கும்போது பறிச்சு லபக்குன்னு சாப்பிடுறது, மற்றவங்கிட்ட இருந்தாலும் பறிச்சு அப்படியே சாப்பிடுறது, அப்படியே கையங்களமா பிடிக்கும் போது ஆமா ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன்னு சொல்றது. இப்படி அப்படியே குளிர்படி ஸ்திரமான ஒரு மனுஷனா இல்ல. பிள்ளை செத்து போயிட்டுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அழுவீங்க தானே. ஆனா தாவீது என்ன செய்தார் தெரியுங்களா? பிள்ளை கேவலப்பட்டு இருக்கிற வரைக்கும் அவர் அழுதாரு. அதுக்கு அப்புறமா போயிட்டு அவர் என்ன செய்யறாரு? அந்த பிள்ளை செத்துச்சான்னு கேட்ட பிறகு அவங்க என்ன செய்யற கர்த்தருடைய அப்பொழுது 20வது வசனம், தாவீது தரையை விட்டு எழுந்து என்ன செய்யறாரு? ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசி பிள்ளை செத்த பிறகு போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கிடுங்கப்பா, இனி நான் இப்படிப்பட்ட பாவத்தை என் வாழ்க்கையில நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி போய் பிரவேசித்து மன்னிப்பு கேட்டு பணிந்து கொண்டு அப்படியே போ, கர்த்தரோடே போ. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறீங்களா? வேசிக்கிற விபசாரம் செய்திருக்கிறீங்களா? யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒருவேளை ஒரு வியாதி நீங்களையா, உங்களை தியானிங்க. மனைவியே உங்களை தியானி. ஆண்டவர் சொல்றாரு, அங்க தாவீது போய் பணிந்து கொண்டு அப்படியே அவர்கிட்டயே பின்னாடியே போயிடணும். ஆண்டவர்கிட்ட பின்னாடியே போயிடணும். அன்னைக்கு குருட விடுதலை பெற்று பார்வை பெற்றவனே அவர் பின்னாடியே போனான். குருடனா இருக்கும்பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினா, விடுதலை சுகத்தை பார்வை பெற்ற உடனே கர்த்தரை தான் பார்த்தான். பார்த்த உடனே அவன் பின்னாடியே போயிட்டான், ஓடிட்டான். இன்னைக்கு வேணாப்பா, இன்னைக்கு தரையில உட்காந்து பிச்சை எடுத்து நான் பட்ட பாடு. ஆனா தாவீது ஸ்நானம் பண்ணி ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தரை பணிந்து கொண்டு எங்கே போனா? தாவீது எங்க போனாரு? தன் வீட்டுக்கு போ, இன்னும் தப்பு இல்ல, அதான் உனக்கு வீடு. வீட்டுக்கு போய் என்ன கேட்டாரு? போஜனம் கேட்டார். ரொம்ப பசி. 7 நாள் அந்த பிள்ளை இத்தனை நாள் அப்படியே அடிச்சு சாகடிச்சு கேவலமா இருந்தது. இப்ப எனக்கு பசிக்குது, போய் சாப்பிடு, என்ன தப்பு இல்லை, சரீரத்துக்கு ஏற்ற பசி. இன்னைக்கு செத்து போனா கூட பணத்துக்கு பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்பான்னு கத்தி அழுதுட்டு ஹோட்டல்ல வாங்கி வந்து அழகா சாப்பிட்றாங்க, அப்பளத்தோட வச்சுட்டு சாப்பிட்றாங்க. எப்படிங்க இறங்குது? அப்பா பெத்த அப்பா செத்துட்டாரு, அழுது சரீரம் அழுது அப்படியே ஒரு 1/2 hour 2 hours மறுபடி காஃபி குடிக்க வேணாம் இல்ல, அப்பளத்தோட சாப்பிடணுமா? தொட்டுக்கிறதெல்லாம் சாப்பிடணுமா? இதெல்லாம் உண்மையான அன்பு பாசமே கிடையாது. ஒரு நாள் நீ சாப்பிடாம அப்பா செலவுக்கு நீ சாப்பிடாம இருந்தா அதெல்லாம் உண்மையான அன்பு. வேலை அந்த நேரத்துல கூட நேரத்துக்கு சாப்பிடணும்ன்ற எண்ணத்தோட நீ உட்காந்துட்டு இருக்கிறப்ப. ஆனா தாவீது வீட்டுக்கு போஜனம் கேட்டது தப்பு இல்லை, நீ வீட்டுக்கு போனதும் தப்பு இல்லை. ஆனா அங்க அதை அவருக்கு முன்னாக வைத்த போது புசித்தான். இது என்னது? சரீரத்துக்கு பசி. ஒரு மனுஷனுக்கும் சரீரத்துக்கு பசி வரும்தான். சாப்பிட்டார், சரிங்களா? சாப்பிட்டுட்டு அப்பொழுது அவர் ஊழியக்காரர் எல்லாம் இதெல்லாம் கேட்கிறாங்க. உங்க பிள்ளை இருக்கும்போது நீங்க உபாசத்தை அழுது, இப்ப பிள்ளை செத்து போச்சு மாதிரி எழுந்து அசனம் பண்ணிக்கிறீர், உட்காந்து சாப்பிட்றீங்களே, இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்ற காரியம், அது மறுத்திருக்கிற இப்பொழுது அது உபாசித்து அழுது ஜெபிக்க வேண்டியது என்ன? ஆமென். இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? அல்லேலூயா. ஆமென். திரும்பி வர கூடுமோ? கர்த்தர் திரும்பி வர கூட முடியும்.
ஆனா கூடாதபடிக்கு போறதுக்கு காரணம் என்ன? அதை உணர்ந்து இருக்கணும். ஆனா நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. சரிதான், எல்லாமே மரித்து போன இடத்துக்கு தான் எல்லாரும் போகணும். ஆனா தாவீது என்ன செய்தார்? பின்பு 24வது வசனத்துல, பிள்ளை மரித்த அன்று இவர் ஆலயத்துக்கு போனது சரி, பணிந்து தொழுது கொண்டார் சரி, தான் சரீர பசிக்கு சாப்பிட்டார் சரி, ஆமென். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை செத்து போன நாளில இவர் சொன்ன வாக்கியமும் சரி. ஆனால் பிள்ளை செத்து போன அன்று, ஹல்லேலூயா, 24வது வசனத்துல தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி, ஆறுதல் சொல்றது சரி, தப்பு இல்லை. மனைவிக்கு ஆறுதல் சொல்ற சரி, தப்பு இல்லை. அதை சொல்லுங்க, இல்லை இல்லை. அவளிடத்தில் போய், ஹல்லேலூயா, அவளோடு கூட சயனித்தான். க்ளோரி, அவளோடு சயனித்தான். ஆமென். இந்த காரியத்தை ஒரு பிள்ளை செத்து போன நாளில் தாவீது செய்வதற்கு காரணம் என்ன? துணிகரம். ஹல்லேலூயா. தாவீது நீ செய்த பாவத்தினால பிள்ளை செத்து போயிற்று. செத்து போன அவளிடத்துல போய் நீ ஆறுதல் சொல்லு. ஹல்லேலூயா. அவளுக்கு பிள்ளை கொடுக்கிறதுனால நீ கொடுக்கிற ஆறுதல் அது ஆறுதல் அல்ல. நீ செய்த பாவத்தினால பிள்ளை செத்து போயிற்று. ஒரு குழந்தை செத்து போகுதுன்னா லேசான காரியமா? நீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளை உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஃபீவர் வந்தாலே உங்களை பார்க்கிற பார்வை, அதுவும் கேவலமா இருக்கிற ஒரு பிள்ளைய அந்த சமுதாயம் என்ன வார்த்தை சொல்லுகிறாங்க தெரியுமா? உறவினர்கள் என்னென்ன வார்த்தை பேசுறாங்க. இவன் என்ன பாவம் செய்தாலோ, இவன் என்ன பாவம் செய்தானோ, இந்த பிள்ளைக்கு ஏன் என்ன சுகத்தை கொடுக்காம இருக்கிறாரோ, காரணம் என்ன? அந்தரங்கத்துல செய்கிற பாவம் அது வெளியரங்கமாகும். ஒரு சிந்தையில, சரீரத்துல இல்ல ஆத்மாவில ஏதோ வந்து விடாம பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. அது அசுத்தாவியா இருக்கலாம், வேசித்தனாவியா இருக்கலாம், அது சரீரத்துல உண்மையாக செய்கிற பாவமா இருக்கலாம். இன்றைக்கு அதை எதில் அடிமைப்பட்டிருக்கிறீர்களோ அதை நீங்க கைப்பீர்களானால் அந்த பிள்ளை ஆட்கொண்டிருக்க கேவலம் வெளியேறும். ஹல்லேலூயா. தாவீது உன்னால ஒரு பிள்ளை செத்து போயிடுச்சு. தாவீது உன்னால பத்சேபாளோட புருஷன் செத்து போயிட்டான். ஆனா நீ வந்து ஆறுதல் சொல்லு. ஆறுதல் சொல்லி அவளோடு சயனித்தான். ஹல்லேலூயா. நீ மறுபடியும் தொடக்கூடாது. ஆமென். நீ தொடக்கூடாது, தொற்றிருக்க கூடாது. பத்சேபாள், நீ உண்மையாகவே நீ உரியாவுக்கு நல்ல மனைவியா இருந்திருந்தார், நீ தாவீதோடு கூட சயனித்திருக்க கூடாது. ஆமென். இதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு எல்லாச்சும் அவர் சொல்லி நடந்து முடிந்த பிறகும் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்திருக்கிறாய். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது மனைவி ஆயிட்டு. இப்ப என் மனைவி உனக்கு பாவம் செய்வதற்காக அல்ல, உன் மாம்சத்துல வர இச்சைகளுக்கு உன்னை அனுபவத்துக்காக தேவனாகிய கர்த்தர் உன்னை ஏவாளை சிருஷ்டிக்கவில்லை என்பதை நீ அறிந்து கொள். ஹல்லேலூயா. ஆமென். அதை அறிந்து கொள்ளாதனால, அறிந்திருந்தோம் நீ அறியாம போய் நீ செய்யற அப்படித்தானே சொல்ற, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லி. அப்ப பத்சேபாளோட போய் அவன் சயனித்தான். நீ ஒரு பிள்ளை அவனோட நீ சேர்ந்து ஒரு பிள்ளை கேவலப்பட்டு இருக்கு. அடுத்த பிள்ளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சயனித்து அவர் பிள்ளை வந்தது. ஆனா கர்த்தர் அந்த பிள்ளையிடத்துல அன்பா இருந்தார். ஏன் ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்தாரு? போட்டிருக்கலாம், லாக் போட்டிருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா பத்சேபாள் உரியா உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் பத்சேபாளுக்கு ஒரு பிள்ளை இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும். அவள் பிள்ளையோடு கூட உரியா மறுத்திருந்தாலும் திக்கற்றலாய் நின்ற பிறகு அவள் உரியாவுடைய பிள்ளைகளிடத்துல அவர் ஆறுதல் பெற்றிருப்பார். ஆனால் இந்த நேரத்துல தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்தான், கிருபை அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து சாலமோன் என்று பெயர் வைத்தான். உண்மையா கேட்கிறேன், நீங்க போய் சயனித்தார் தாவீது. தாவீதுடைய பெயர் சொன்னானா? சாலமோன். இல்ல கர்த்தருடைய பெயரை தான் சொன்னானா? சாலமோன். ஹல்லேலூயா. தாவீதுடைய பெயரை கெடுக்கும்படிக்கு, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படிக்கு பாகாலை பின்பற்றி 1000 மனைவிகளை வைத்துக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். அந்நிய தேவனை நாடி அவருடைய பலிபீடங்களை கட்டி தேவனுடைய நாமத்தை தூஷித்தான், வேசித்தனம் செய்தான். க்ளோரி. அப்படியானால் இங்க வந்த காரியம் என்ன? க்ளோரி. பாருங்க, தாவீது உண்மையாகவே நீ போய் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நீ செய்யாமல் இருந்திருப்பாயானால் அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும்.
மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த வாழ்க்கையை கெடுக்க கூடாது. ஏனென்றால் அவள் இன்னொருடைய மனைவி. ஆமென். வரலாறுல எழுதும் போது கூட ஆமென் உரியாவுடைய மனைவியாக பத்சேபாளோடு பெற்ற பிள்ளை சாலமோன் என்றுதான் எழுதியிருக்கிறார். என் நீதி உள்ளவர். ஆமென். அப்படி யாராவது நீங்க அப்படி இருப்பீர்களானால் இந்த பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள். செய்வீர்களானால் உங்கள் பெயரை கெடுக்கும், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும் தான் அந்த பிள்ளை அப்படிப்பட்டதா இருக்கும். ஒருவேளை கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொண்டிருப்பீர்களானால் தேவனுடைய கிருபை தயவு உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உங்களோடு கூடவே இருந்து வழி நடத்துவார். வழி நடத்தும் போது நீங்கள் விலகி பரிசுத்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கிறது தான் உண்மையாகவே ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக தாவீதுடைய பேர் சொல்ல அந்த பிள்ளை இருந்ததா? இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. இது சரீரத்துல வந்த பசி. போய் டைனிங் டேபிள்ல நீ சாப்பிட்ட, அது தப்பு இல்லை. ஆனால் ஆலயத்துக்கு போய் அவரை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு வீட்டுக்கு போய் அவள் ஆறுதல் சொல்லி பின்பு போய் நீ சயனித்தாய். ஹல்லேலூயா. ஆமென். அது ஆத்துமாவுக்கு வந்த பசி, கேடான பசி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தகப்பன்கள் ஒருவேளை இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் அனாதை ஆசிரமம், அப்படி இருக்கிறதுனால தான் திக்கற்ற பிள்ளைகள், அப்படி இருக்கிறது தான் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் முதலாவது என்ன செய்யணும்? தவற ஒத்துக்கொள்ளணும். செஞ்ச தவற 2 மாசம் 3 மாசம் செஞ்சு மனத்தாண்மையே நடக்க கூடாது. மரணம், உங்களுக்கு மரணம். நீ செய்த தவறுக்கு திருமணத்துக்கு முன்பு பின்பு எங்க செய்திருந்தாலும் முதலாவது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு மரணத்துக்கு நீங்கள் பாத்திரவான்கள். உங்களுக்கு மரணம் வரக்கூடாதுன்னுதான் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காமிக்கிறார். ஹல்லேலூயா. அது துடிக்கும் பொழுது உங்களுக்கு சரீரம் துடிக்கணும், உங்க ரத்தம் துடிக்கணும். துடிக்கலையா? அப்போ துடிக்காமே இருந்துட்டு இருந்தா மரணம் தனக்கு சீக்கிரத்துல வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த பிள்ளைக்கு ஜீவன் உண்டாகும். அந்த மரண தருவாயில போகும்போதாவது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்த பாவத்தை தேவனுடைய சத்துக்கள் தூஷிக்கும்படி செய்திருக்கிற அந்த தவறை இந்த நாளிலே இப்பொழுதே நீங்கள் ஒத்துக்கொண்டு இனி தேவனை நோக்கி முறையிடாதபடிக்கு எங்கே உங்களுடைய வல்லமை, உங்க நாமத்தான் தானே நான் கும்பிடுறேன், ஏன் பிள்ளை இப்படி இருக்குன்னு சொல்லி அவரை இன்னும் இருதயத்தை உடைக்காதபடிக்கு சத்துரு சிந்தனை வைத்திருக்கிறதான இப்படிப்பட்ட அபாத்திரத்தை உடைத்து நாளிலே என் ஆண்டவர் சொன்னபடி அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து இனி நான் பரிசுத்தமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானா இன்றைக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கும் போது அடித்த கேவலப்பட்டிருக்கிற எந்த பிள்ளையும், எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளையும், எந்த மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளையும் சுகமாக்க என் தேவனால கூடும். ஹல்லேலூயா. அவர் சுகமாக்குகிற தேவன், அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. தவறு ஒத்துக்கலன்னா மரணம் நிச்சயம். ஹல்லேலூயா. பிள்ளையை அடிக்கும்படி ஆமென் நீங்க விட்டு கொடுக்காதீங்க. ஆமென். பத்சேபால போல ஒரு ஸ்திரீ இருக்க கூடாது. நீ என்ன ஒரு பொம்பளையா? நீ பத்சேபா தானே, நீ ஒரு பெண் தானே, நீ உன் கணவரை நேசித்தாய் அல்லவா? அன்னைக்கு தாவீது கூப்பிடும்போது எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் சரி, நீ ராஜாவா, நீ என்னுடைய கணவர் உனக்காக போர் முகத்தில் நின்று தேசத்துக்காகவும் ஜீவனுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறாரு, நன்றி கண்டவனே என்று சொல்லுவதற்கு உனக்கு தைரியம் இல்லை. அல்லேலூயா. அப்படியே ஓடி போயிட்டு ஆமென் அந்த பாவத்தையும் நீ செய்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு பிள்ளை இந்த பத்சேபாள் என்ன செய்கிறாங்க? ஆமென் தன் நாயகனுக்காக இரவு கொண்டாடுகிறார். நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? உன் நாயகனுக்காக, உன் நாயகன் அவரு, உன் நாயகனுக்காக இரவு கொண்டாடினாலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான எவ்வளவு கேவலமான பெண்கள் இருக்கிறாங்க. தன் புருஷனுக்கு துரோகம் செய்கிறவள், தன் புருஷனை செத்துட்ட பிறகு இன்னொருவனை தெரிந்து கொண்டு ஆமென் சந்தோஷத்தை தேடுகிற மகளே, அப்படி நீ வாழ்ந்து விடாது. நீ சிறு பிள்ளையா இருந்தால் நல்லவனாய் பார்த்து திருமணம் செய்து கொள். அப்படி பிறகு ஒரு வாழ்க்கை சுகமாய் இருக்குமோ யாருக்கு தெரியாது. ஆனால் தன் நாயகனுக்காக இரவு கொண்டாடுகிறான். செத்து போன பிள்ளையை நினைச்சு நீ வேதனைப்பட்டியா? நீ உயிரோடு இருந்து உன் கூட இத்தனை வருஷமா உன்னை கண்மணி போல பாதுகாத்தாரு, உன் கணவருக்கு நீ உண்மையா இருந்தையா? ஆமென். லோரி நீ செய்த துரோகம், 2 பேருமே செய்த துரோகம். அந்த சாலமோன் அப்படிப்பட்ட சீர்கெட்டவனா, இச்சையுள்ளவனா ஆமென் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென் லேவியராகமம் 18வது அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 19வது வசனம்.
ஸ்ரீ உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரி நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. ஆமே, உன் மனைவி உயிரோடு இருக்கும்போது, மகனே நீ ஆலயத்துக்கு தான் போகிற, நீ 2 பேரும் நடந்து போகும்போது கூட அப்படி கண்ணில் அப்படி பார்க்குற. ஹல்லேலூயா. நீ 2 பேரும் தான் உட்காருவீங்க, உன் கண்ணு எங்கேயோ பார்க்குது. இந்த வசனம், உன் மனைவி உயிரோடு இருக்கையில் அவளுக்கு உபத்திரவாக, நீ உபத்திரமா இருக்காத, நீ தொடர்ந்து உபத்திரவத்தை நீ கொடுத்திருந்தனா உனக்கு கர்த்தருடைய நியாயத்துக்கு வரும். உன் மனைவி உயிரோடு இருக்கிறாளா, அவளுக்கு நீ துரோகம் பண்ணாத, அவளுக்கு உபத்திரவமா நீ இருக்காத. நீ உபத்திரத்தையே நீ கொடுத்துட்டு இருந்தா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாத. ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். விவாகம் பண்ணலாகாது, பார்க்கலாகாது, போகலாகாது, பின் தொடரலாகாது. அது மாத்திரமல்ல, 20வது வசனம், என்னுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத. தாவீது, நீ தீட்டுப்படுத்திக் கொள்ளிட்ட. எப்படியும் உரியா உயிரோடு இருக்கும் பொழுது நீ தீட்டுப்படுத்திட்ட. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 25வது வசனத்துல, இப்படிப்பட்ட பாவத்தை யார் செய்வார்கள்? அந்நிய ஜாதிகள் செய்வார்கள், அதுக்கு அவர்களுக்கு சகஜம். ஆனா தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை, ஒரு தேவனுடைய மகள் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்களா? அப்படி செஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இவைகளை ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதீர்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினால் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க தீட்டுப்பட்டிருக்கீங்க, உங்க பிள்ளை தீட்டுப்பட்டிருக்கு, உங்க வீட்டு தீட்டுப்பட்டிருக்கு. அப்போ தீட்டுப்பட்ட உங்க வீட்டை பார்க்கும் போதெல்லாம் பொல்லாத வேசித்தனாவே சுத்தி 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 வரும். இன்னார் இன்னார் இன்னார், அதுக்கு தெரியும் தீட்டுப்பட்டு போயிடுச்சுங்க, உங்க வீடு தீட்டு போயிட்டுங்க. அப்ப தீட்டுலேருந்து நீங்கணும்னா சுத்திகரி, ஆண்டோட வார்த்தையினால சுத்திகரி. ஆண்டவர் சொல்லுகிறாரு 25வது வசனத்துல, அந்த அக்கிரமத்தை நான் விசாரிப்பேன். விசாரித்தார்களா? தாவீதுக்கு விசாரித்தாரா? தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன்னிருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததுனால தேசம் தீட்டு ஆயிற்று. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதனால நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கக்கி போடுவேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களை கை கொண்டு தேசத்தில் பிறந்தவனானால் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனாலும் இந்த அருவருப்பில் ஒன்றையும் செய்யக்கூடாது. அப்பப்ப செஞ்சிடலாம், அப்பப்ப பார்த்துடலாம், அப்பப்ப கொஞ்சம் 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 அப்படி அப்படின்னா ரொம்ப டேமேஜ் உங்க ஜீவன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அருவருப்புகளில் யாரொன்றை யாராவது செய்த ஆத்துமாக்களை ஜனத்தில் இராதபடிக்கு, பாருங்களேன், ஆத்துமாக்களை ஜனத்தில் இராதபடிக்கு அருப்புண்டு போவார்கள். ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கை கொள்ளுங்கள். ஆமென். என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். ஆமென். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று. இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் தீட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் 7ஆம் நாளை ஆசரித்தே ஆக வேண்டும். அப்ப 7ஆம் நாளிலே நம்மை சுத்திகரிக்கிற தேவன், 7ஆம் நாளிலே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன், 7ஆம் நாளிலே அவர் நாமத்தை நம்மை நெற்றியில போட்டு நம்ம மரித்து நம்ம உயிரோடு இருக்க எழும்போது 7ஆம் நாளிலே நமக்கு என் தேவனாகிய கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுத்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவர் கொண்டு போவார். நம்மை சுதந்தரிக்கும்படி, நம்மை மீட்கும்படி, நமக்கு நித்திய மீட்பை கொடுக்கும்படி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய மீட்பை கொடுக்கும்படி தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக 7ஆம் நாளை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. தாவீது செத்தது போல 7ஆம் நாள் எந்த பிள்ளையும் செத்துறக்கூடாது. தாவீது சாக விட்டது போல 7ஆம் நாள் எந்த பிள்ளையும் சாக இனி விடாதீங்க. ஹல்லேலூயா. எந்த கேவலப்பட்ட பிள்ளையா இருந்தாலும், ஒருவேளை அது மரித்து போகிற சூழ்நிலை இருந்தாலும், இதோ நாளைக்கு இந்த நிமிஷத்துல மறிச்சிடும் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கு நீங்க நம்பிக்கை கைவிட்டுடாதீங்க. ஆண்டவரே, ஒருவேளை இதோ தாவீதுடைய பிள்ளை செத்தது போல செத்தாலும் என் பிள்ளைக்கு இதோ நின்று இதோ உங்க முன்பாக அறிக்கை எழுதுகிறேன், 7ஆம் நாளை ஆசரிப்பேன், அவனுடைய கட்டளைப்படி நான் நடப்பேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக என் பிள்ளை வர வேண்டும் என்று சொல்லி நான் செய்த பாவம் என் பிள்ளை மீது விழுந்திருக்கிறது,
ஆண்டவரே எனக்கு மரணம் வரக்கூடாது, என் பிள்ளைக்கும் மரணம் வரக்கூடாது. அப்படியானால் தாவீது போல என்னை ஒரு ஊழியக்காரனா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், தாவீது போல என்னை என் பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறேன், அவங்க நித்தியத்திற்கு சுதந்திரிக்கும்படி உமக்கு ஊழியக்காரனா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தாவீது சந்ததியில் வந்த ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னையும் தாவீதை போல ஏற்றுக்கொள்ளும், என்னையும் அங்கீகரியும், என்னையும் சீரனாய் மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி அந்த நாளிலே புலம்புங்க, தரையில உட்கார்ந்து புலம்புங்க. ஏன்னா நீங்க செய்திருக்கிறது விபச்சார பாவம், வேசித்தன பாவம். ஒரு பிள்ளை விழுந்திருக்கிறதுனா மறைத்து நீங்க எல்லாரும் முன்னாலே நல்லவங்களை போல போகலாம், அவங்கள நீங்களும் நல்லவங்க போல பேசிட்டு உங்களை கனப்படுத்திட்டு போகலாம். ஆனா போன அடுத்த செகண்டே உங்களை குடித்து தூஷிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமே, இதை உணர்ந்தவர்களா? நீங்க என்னதான் எத்தனை தலைமுறை சொத்து நீங்க வச்சிருந்தாலும் சரி, அந்த பிள்ளைக்காக நீங்க அழாம நீங்க போயிட்டீங்கன்னா ஆமே, நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக அழணும், நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக செபிக்கணும். ஊழியக்காரர்கள் செபிக்க மாட்டாங்க, ஊழியக்காரர்கள் கட்டு உடைக்க மாட்டாங்க. ஊழியக்காரர்களுக்கு தெரியும் இது எதனால வந்தது என்று சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளை கேவலப்பட்டு விழுந்திருக்கிறதா, உங்க முற்பிதாக்கள் ஏதாவது வேசித்தனம் செய்திருப்பாங்க, உங்க சந்ததியில யாராவது இந்த பாவத்தை செய்திருப்பாங்க, அல்லது நீங்க செய்திருப்பாங்க. சகோதரி, நீங்க இந்த பாவத்தை செய்திருப்பீங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சொல்லாம உட்கார்ந்து இதோ அட்டைக்கு வைத்து நீங்க அறிக்கையிட்டு இருக்கலாம். ஆனா இன்னும் விடுதலை கிடைப்பதற்கு காரணம் என்ன? இந்த வேசித்தன ஆவி இந்த சிந்தையில கட்டப்பட்டவர்களா இந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி தூண்டி விடுகிறதுனால அல்லவா அந்த பிள்ளை விடுவதும் எழுவதும் சுகம் பெறுவதும் விடுவதும் இன்னும் நிரந்தரமான விடுதலை தேவனுடைய நாமத்தை கனத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி கர்த்தருடைய நாமம் இந்த பூமியில உயர்த்தாதபடிக்கு இதோ நீங்களே அந்த பிள்ளையுடைய ஜீவனை கீழே விழித்து போடுகிறீர்கள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் அவன் உயர்ந்ததா இருக்கிறோம். அவருடைய நாமம் பூமி எங்கும் அவன் சொல்லப்பட வேண்டும். அவன் சுவிசேஷம் உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டும். இப்படி கேவலப்பட்டு அடிபட்டு ஏதோ டாக்டரால கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஏதோ சுகம் பெற வேண்டும் என்றால் இன்றைக்கு தாய் தகப்பனாக நீங்கள் உங்களை அர்ப்பணிங்க, சுத்திகரிங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் அந்த பிள்ளைகள் மூலமா செய்ய போகிற மகா பெரிய விடுதலை சுகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவனோடு கூட எழுந்து சாட்சியா எழுந்து ஊழியத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா! நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை சொல்லியிருக்குது, ஸ்ரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். ஹல்லேலூயா! ஆமென். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் பிறக்கிறது? அப்படியே நான் செஞ்சுட்டேனா? செஞ்சேன்னு சொல்லு, செஞ்சுட்டேன்னு சொல்லு, இனி நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லு. இந்த நாள் உங்க பிள்ளை ஜீவனோடு கூட எழுந்து நிற்கிறா பாருங்க. மூல வளர்ச்சி இல்லாத அந்த பிள்ளை ஜீவனோடு கூட எழுந்து சத்துருக்களை காட்டிலும் ஞானமுள்ளவனாக்குகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா! அந்த பிள்ளை மூளை இல்ல, புத்தி இல்ல, பைத்தியம் மென்டல் என்று சொல்லி தூஷிக்கிறதுக்கு மத்தியில ஜனங்களுக்கு விடாதீங்க, சத்துருக்களுக்கு விடாதீங்க, அக்கபக்கம் இருக்கிறவங்களுக்கு விடாதீங்க. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சத்துருக்களை காட்டிலும் ஞானமுள்ளவனாக்குகிற தேவன். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை விரோதிக்கிறவர்கள் எதை பேசவும் எதை நீக்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி லூக்கா 21வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறாரே, அத்தோடைய கட்டளையின்படி நான் நடப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஸ்ரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். ஹல்லேலூயா! ஸ்ரீனா யார் சொல்லி இருக்கிறாங்க? யாரு ஸ்ரீனா? யாரு? இங்க வேசியே விபச்சாரியே அந்த ஆண்டவர் சொல்லு. ஸ்ரீயே தன் தாயை பார்த்து கூட அவன் ஸ்ரீயே என்று சொல்லுகிறான். மகனா மரியாதை பார்த்து ஸ்ரீயே சொல்லுகிறான். ஏவாளை பார்த்து ஸ்ரீயே என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா! அப்ப ஸ்ரீயோடு விபச்சாரம் செய்கிறவன் மதிகெட்டவன். இந்த நாளில உங்க பிள்ளைகள் தீராத வியாதியில இருக்குதா? இல்ல மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துட்டே இருக்குதா? இல்லைன்னா டாக்டர் கைவிட்டாங்க, இந்த வியாதி இப்படியே தான் இருக்கும் அமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகள், உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். என் பிள்ளை சின்ன வயதுல இருக்கும்போது இது குப்பையை போலதான் டஸ்ட்பின்ல போட்டு கிடக்கணும், இது அவ்வளவுதான், இது ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமே 2 வயசு 3 வயசு இருக்கும், அப்படி போடப்பட்ட பிள்ளைய பிட்சிலிருந்து பிள்ளையை விடுதலையாக்கி என் தேவன் ஜீவனோடு கூட இந்த நாளிலே அவர் நிற்க வைத்திருக்கிறார். பிட்சிலிருந்து விடுதலை ஒரு டாக்டரால கொடுக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமே கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால்
காத்திருந்து என் ஆண்டவன் பிள்ளைக்கு சுகத்தை அவர் கொடுத்திருப்பாரானால் முற்பிதாக்கள் பிள்ளைகள் மூலமாய் தாய் தகப்பன் மூலமாய் வருகிற பாவங்கள் மரணத்தை ஏற்படுத்தும் என்ற சத்தத்தை அறிந்து உங்க பெருமையை விட்டு கொடுத்து இன்றைக்கு தரையில உட்கார்ந்து உங்க பிள்ளை பக்கத்திலேயே உட்காருங்களா? உங்க பிள்ளை உங்களை பார்த்துதான் அழுது, அப்பா எனக்காக ஜெபிக்க மாட்டியா, எனக்காக முழங்கால் போட மாட்டியா, என் ரத்தம் துடிக்குது, நான் எப்ப பேசுவேன், நான் எப்ப பாடுவேன், நான் எப்ப பைபிள் படிப்பேன், நீங்களாம் உட்காந்து நல்லா சாப்பிடுறீங்களே, நான் எப்ப சாப்பிடுவேன், நான் எப்ப ஸ்கூலுக்கு போவேன், எனக்கு இவ்வளவு வயசாயிட்டு டாடி மம்மி நான் எப்ப எழுந்திருப்பேன், உங்களை பார்த்துதான் கேவல்பட்டு இருக்கிறேன், உங்க பிள்ளைதான் பார்த்து கேட்குது. அருமையான தகப்பனே சகோதரியே, நீங்க ஒரு தாயாய் தகப்பனாய் இன்றைக்கு நீங்க நிக்கலாம். அன்னைக்கு உங்க தாயின் மடியில சின்ன பிள்ளையா நீங்க சுவரும் போது அந்த தகப்பன் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைய நீங்க உணர்ந்து உண்மையாகவே நான் செய்த ஆண்டவரே, இனி நான் ஊழியக்காரனா உத்தமனாய் நான் இருப்பேன், அந்த வேசித்தனத்தை எரித்து அதை அழிக்கிறதுக்கு வல்லமை எனக்கு கொடுங்க, என் சரீரத்தின் அவயவங்களை ரத்தத்தினாலே கட்டுவீராக என்று சொல்லி உங்களை ஒடுக்குவீர்களா, தாழ்த்துவீர்களா? உங்க பிள்ளைக்கு நீங்க உயிரோடு இருக்கும்போது சுகத்தை ஆண்டவரிடத்துல வாங்கி கொடுத்து விட்டு மரணத்துக்கு போங்க. நீங்க மறிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். நீங்க அங்க உட்காரும் போது உங்க பிள்ளை வரத நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் நித்திய ஜீவனோடு கூட பரலோக ராஜ்யத்துல வர வேண்டும். அதுக்கு ஒரே ஒருதான், உங்களை தாழ்த்துகிறேன். உங்களை தாழ்த்தி நான் பாவம் செய்தேன், தாவீது போல நான் பாவம் செய்தேன், எனக்கு நானே சொல்லிக்கொண்ட அந்த சாபம் நியாய தீர்ப்பு அப்படியே கர்த்தர் வந்தது இல்லையா பின்னாடி? அப்ப நீங்க எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறீர்கள் உணர்ந்து அறிக்கை வாயில தினம் அறிக்கைட்டு அப்படி பாவம் செஞ்சுட்டா எப்படி இருக்கணும்? நடையில உடையில எல்லாவற்றிலும் தாழ்மையோடு கூட பரிசுத்தத்துல உன் மனைவியோடு போகும்போது அக்கமாக கண்ணோக்கி பார்க்க கூடாது, தீமையை பார்க்க மாட்டா சுத்த கண்ண. இனியும் நீ போகிற வழி எடுத்துட்டீங்களா? நான் பாவம் செய்தேன் தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஒரு வாரம் நீ ஆண்டவருக்குள் உண்மையை காட்டக்கூடாது. அவர் உங்களை பின்னாடியே வருவார், அவரே அனுமதிப்பா. 4 ஸ்திரீகளை உங்களை பார்க்கும்படி அவரே ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பா. கண் பார்க்குதான்னு பாப்பா, விசாரிப்பேன். அவர் தாவீதை விசாரித்தார், உங்களையும் விசாரிப்பா. உன் மனைவி பக்கத்துல உட்காரும் பொழுது உன் கண் உன் மனைவி மாத்திரமல்ல, வெளியிருக்கிற எந்த கண்ணையும் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நீ பச்சைமலாடு கூட சயனிக்காது. அப்படி நீ இருப்பாயனால் உன் பேர் கெட்டு போவதற்கு தான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை பிறக்கும். பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. உன் நாமமே நீ பரிசுத்தமா இருக்கும்படி தாவீது சந்ததியில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, மரியாள் வேசி என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்படியா நீங்களும் நாங்களும் யார் என்று நீங்களே சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு தாழ்வை நான் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் தோட்டத்திலேயே நான் நிர்வாணமாய் நின்றவர், நான் செய்யாமலையா இருந்திருப்பேன் ஆண்டவரே. நான் அப்படியே அக்கம் பக்கம் பாராமலையா ஒரு புருஷனுக்கு நான் போய் சேர்ந்துட்டேன். இதை ஏற்றுக்கொள்கிற இறுதியும் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த 7ஆம் நாளிலே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு சுகத்தை அவர் கொடுப்பார். நீங்கள் முழங்காலில் நிற்கிற வரைக்கும் அவர் நிச்சயமாய் கொடுப்பார். அவர் விசாரித்த பிறகு அவர் நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. இந்த சத்தியம் அதிக நேரமாய் இருக்கலாம், ஆனால் ஏதோ டைம் பாஸ்க்கு கேட்கிறவங்களுக்காக இந்த சத்தியம் பேசப்படவில்லை. ஒரு தாயாய் இருந்து ஒரு பலவீனமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த ஒரு தாயாயோட பேசு அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திலே என் மகளோடு கூட வந்து நின்று அவரை அவங்க ஆராதனை நடத்துகள் அவன் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. என்னை சொல்வதற்கு காரணம் என்ன? என் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கார். என்னுடைய மகள் ஷேரன் வந்து இந்த ஊழியத்தை அவன் செய்வார். ஏனென்றால் என்னை சுத்தமாக்கினவர், என்னை வார்த்தை கொடுக்கும்படி என்னையே அவன் தெரிந்து கொண்டார். இப்படிப்பட்டவரை தெரிந்து கொண்டார். ஆமென். இப்படிப்பட்ட அற்பமான பூச்சியை அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் ஆமென், எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை என் மகள் அவள் செய்வார், எனக்கு கொடுக்கப்பட்ட மகன் செய்வார். இந்த சந்தோஷத்திலே போய் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவேன். என் பிள்ளைகளை வருவதை நான் காண்பேன்.
காண்பேன். அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறது. எனக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் கொடுத்திருப்பதற்கு காரணம் என்ன? நீங்க சாகக்கூடாது. உங்க கேவலப்பட்டு போயிருக்கிற உங்க பிள்ளையை சாகக்கூடாது. துன்மார்க்கனுடைய சாவை கூட நான் விரும்புகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய பெருமை, உங்களுடைய அகந்தை, உங்களுடைய பிடிவாதம், செய்த குற்றத்தை இன்னும் மறைத்து நீதிமானாய் கட்டிக்கொள்ளாதபடிக்கு அந்த பெண்ணுடைய ஜீவன் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய கோபம் வரும். உங்கள் நாட்கள் முடிவடைத்து விடுவார். ஆமே. உங்கள் நாட்கள் இன்னும் முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் போய்விடக் கூடாது. ஆமே. அவர் கொடுத்த தீர்ப்புக்கு நீங்க வரக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கிருபை, இன்னும் கொஞ்சம் கிருபை. அந்த கிருபையில மீண்டும் பாவம் செய்விடாதபடிக்கு, பாவத்தை செய்யணும்னு நினைக்காதபடி பரிசுத்தமாகுங்க. கட்டளையின்படி 7ஆம் நாள்ல ஓய்ந்திருக்கிற சமூகத்துல பிள்ளையை 7ஆம் நாள் அடித்தவர் 7ஆம் நாள்ல ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னபடியே நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று சொன்னவர். இந்த நாளிலே எந்த ஒரு பிள்ளையும் இந்த நாளில் எந்த மூலை முடுகளில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஜீவனோடு கூட கர்த்தர் கொடுப்பாரா என்று சொல்லி புலம்பி தவிக்கிற எந்த ஒரு தாயாரும் சகோதரியானாலும் அந்த வீட்டுக்குள்ள இந்த நாளில் சுகம் வருவதாக, அந்த வீட்டுக்குள்ள விடுதலை வருவதாக, அந்த குடும்பத்தில் இருக்கிற துக்கம் நீங்குவதாக, அந்த குடும்பத்தில் நிந்தை நீங்குவதாக, அந்த குடும்பத்தில் இதோ அவமானம் வெளியேறுவதாக, எல்லாராலும் தூஷிக்கப்பட்டு வெட்கப்பட்டு ஐயோ இந்த அவமானத்தை தாங்க முடியாதபடி நான் செய்த அவமானம் இதோ வெளியரங்கமாக்கப்பட்டு தெரிகிறது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இருதயம் இந்த நாளில் உடைவதாக, எரிந்து போவதாக. அந்த இருதயத்தை கட்டி வைத்திருக்க பெருமையின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஏசித்தனத்தின் ஆவி தேவனை உடைத்து அந்த கல்லான இருதயத்தை நீ மாற்றி சதையாய் நீ மாற்றி ஆண்டவரே துடிக்கிற அந்த சதை, துடிக்கிற அந்த இருதயத்திற்குள்ளாக ஜீவனை கொடுப்பீராக. எல்லா மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே நரம்புகள் எல்லாம் அடிபட்டு கேவலப்பட்டு ஆண்டவரே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளையோட சரீரத்தில் இப்போது கர்த்தருடைய வல்லமை 7ஆம் நாளிலே உண்டாவதாக. நாசிலே சுவாசத்தை கொடுத்தவர் நீர் அல்லவா? அந்த பிள்ளையுடைய நாசிலே திரும்ப வருவதாக. எந்த தாய் தகப்பன் முற்பிதாவுடைய பாவத்தினாலே இப்படி கேவலப்பட்டு இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் மீது சாபம் கர்த்தர் கைவியாக. தாவீது தனக்கு தானே சாபத்தை வருவித்துக் கொண்டார் அல்லவா? அதை போலவே ஒவ்வொரு தாயும் தகப்பனும் முற்பிதாவுடைய சாபம் ஒருவேளை நான் செய்யவே இல்லை, நானும் என் கனவு செய்யவே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் முன்பாக உண்மையாகவே அறிக்கையிட்டு அந்த பாவத்தை செய்யவில்லை என்றால் முற்பிதாக செய்த பாவத்துடைய பலன் இதோ விலகி போவதாக. என் ஆண்டவர் உடைத்து ஜீவனுக்கு போராடுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஜீவனை கொடுப்பீராக. ஆண்டவரே அந்த பிள்ளையுடைய நாசில சுவாசத்தை ஊதி இப்பொழுது பலன் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். செமீரே ஒரு குழந்தைகளுக்காக செவி செவி என்று சொல்லி ஆண்டவரே இப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் என் கர்த்தர் நினைவு பூட்டி வேதனையோடு கூட இந்த கொரோனாவில் ஆண்டவரே வேதனையோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஜீவனை கொடுப்பீராக. நீதான் எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே. அப்பா கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்து நடக்கட்டும், ஓடட்டும், அந்த குனிந்து நிமிரத்தக்க பலன் இடிப்பிலே உண்டாகட்டும். நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. நாவை கட்டி வைத்திருக்கிற பேசக்கூடாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. சிந்தல எந்நேரம் ஆண்டவரே பொல்லாத வேசித்தல எண்ணங்கள் எரிந்து போவதாக. தூக்கத்தின் ஆவியை கன நித்திரையில பிள்ளைகளை நித்திரையில விட வைத்து பிள்ளைகளை தாக்குகிற பொல்லாத சத்துருடைய சகல வல்லமைகளும் என் ஆண்டவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உடைக்கட்டும், உடைக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும் ஐயா. அந்த பிள்ளைகளை அந்த தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில சுகம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும். மறுபடியும் போய் பாவத்தை செய்து இன்னும் நாசமடையாதபடி பெயரை கெடுக்கிற சந்ததி உருவாக்கி விடாதபடிக்கு என் தேவனுடைய பரிசுத்தத்தை பலுகி பெருகுவதற்கு தன்னை அவர்கள் அர்ப்பணித்தவர்களாக இருக்கும்படியா நாளில ஒவ்வொருவரும் உணர்வார்களாக. வியாதியோடு கூட இருக்கிற, நீண்ட வியாதியோடு கூட இருக்கிற, மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற எந்த வியாதியுள்ள பிள்ளையும் என் தேவன் தொட்டு சுகமாக்குவீராக. தாய் தகவலை தொடுவீராக. அவர்களை பலப்படுத்துவீராக.
அவர்கள் தன்னை உமக்கு அர்ப்பணிக்கும்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை செய்வீராக. ஒரு சரீரத்தில் உண்டாகிற எல்லா பாவ சந்தோஷம் இச்சைகளை விலக்கி பரிசுத்தமாக்குவதற்கு ஆவியானவரை கூட இருந்து பலன் செய்வீராக. ஆண்டவரே, இந்த சத்தியம் வீணாய் போகக்கூடாது, இந்த ஜெபம் வீணாய் போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஜீவனை கொடுப்பீராக. வாழ்வது ஒரே ஒரு சந்தர்ப்பம், என் கர்த்தர் ஜீவனை கொடுப்பீராக. இந்த பிள்ளைகள் சுகமாய் பேசுவார்களாக. உமக்கென்று தள்ளப்பட்ட அந்த கல்லை மூளைகளாய் மாற்றிக் கொள்வீராக. உயிர்த்தெட்ட வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரம்பட்டும் அப்பா. சுகமாய் வாழ்ந்து குடும்பத்தோடு கூட இத்தனை ஆண்டுகள் அவமானத்தில் நின்றிலும் இருந்த அவர்கள் தேவனை உயர்த்தி ஒரு நாமத்தின் மகிமைக்கு என்று சாட்சியா நீங்களே சாட்சிகள் என்று அவர்கள் இந்த 7ஆம் நாளில் நிற்பார்களாக. சாட்சியாய் நீ மாற்றி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நீ சுகத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் நாவின் கட்டுகளை உடைத்து மூளை வறட்சியிலான பிள்ளைகளுக்கு ஜீவனை நீ 7ஆம் நாளிலே நீ கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யெகோவா ராபா நீ ஜீவனை கொடுத்தவர். எங்களுக்காக நிர்வாணமாய் நின்றீர்கள். உங்க நிர்வாணத்தை பார்க்கும்படி நாங்கள் நின்றோமே. என் ஆண்டவரே, உன் நிர்வாணத்தை நீ மூடுவீராக அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. அந்நிய ஜாதிகளுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கும்படியா அந்த பாவத்தை விட்டு விலக்கி ஒருவேளை நீ விசாரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில அப்பா சோர்ந்து போயிருக்கிறார்களோ, கர்த்தர் நீ சுகத்தை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கும்படி லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பலன் கொள்வார்களாக. நீ சொன்னதை செய்கிற தேவன், நீ கொடுக்கிற தேவன், நீ பிடுங்கிற தேவன் அல்ல. நீ நஷ்டப்படுத்தி நாசப்படுத்தி அடிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே, ஒரு பிள்ளையை கொண்டு போட்டு ஆண்டவரே எங்களை அகமகிழ்ந்து வெட்கத்தில் வேதனை விடுகிற தேவன் அல்லவே அல்ல. என் கர்த்தர் தாவீதை பிழைக்கும்படி அந்த நீ பிள்ளையை நீ பிடித்து நீ அடித்து தாவீது சந்ததியிலே வந்த தேவனாகிய கர்த்தர் தாவீதை போல செய்த பாவத்தை ஒவ்வொருக்கும் மன்னித்து தாவீதை போல அந்த சந்ததியிலே அந்த பிள்ளைகளை நீ ஜீவனை கொடுத்து நிறுத்துவீராக. நீ நிறுத்தி விட்டதற்காக நன்றி செலுத்துகையா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தூஷிக்காதபடி பரியாசம் பண்ணாதபடிக்கு அப்படி பரியாசம் பண்ணினவர்களை மன்னிப்பீராக, தூஷித்தவர்களை மன்னிப்பீராக. அவர்களையும் கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.